வணக்கம். இது ஆடியோ நூலகம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கதை என் வழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன். அடக்க முடியாத கோபத்தின் காரணமாக அறிந்தே அவன் செய்யும் ஒரு மகா பாவம் அவனுக்கு எந்த அளவுக்கு சுமக்க இயலாத வேதனையை தருகிறது என்பதையும் அதிலிருந்து அவன் விடுபடவும் தன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காணவும் அவன் மேற்கொள்ளும் போராட்டங்களே இந்த கதை தடாலடியான ஆர்ப்பாட்டங்களை கொண்ட அருவி அல்ல. உள்ளுக்குள் பெரும் சுழல்களை கொண்டிருந்தாலும் மேலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஓடும் நதியைப் போன்றது. கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும், உங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே என்னோட அடுத்த கதை என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி என்னோட சேனலோட புது வரவு காண்பிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் ஆடியோ நூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டிடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் அது. அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்கப்பா. இப்போது என் வழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன் அப்படிங்கிற கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 1. 1947 வருடம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த புதிது. இந்தியா அமைதியாக போராட்டத்தை நடத்தி வந்த போதிலும் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையால் நாட்டில் நிறைய கலவரங்கள் நடந்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. பலர் கை கால்களை இழந்தார்கள், சிலர் உயிரை இழந்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் வயோதிகர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஆடு மாடுகளை அடிப்பது போல செம்மையாக உதைத்தார்கள். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் போதும், வேட்டை நாய்களைப் போல துரத்தி வந்து சுட்டார்கள். ஆனாலும் சரி, இந்தியர்கள் ஆவேசத்தை அடக்கிக் கொண்டு மகாத்மாவின் காலடி சுவடுகளில் பொறுமையாக அமைதி போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இறுதியில் அந்த மகா யஞத்தில் சில ஆயிரக்கணக்கானவர்களை பலி கொடுத்து பல லட்சக்கணக்கானவர்கள் சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு நினைத்ததை சாதித்து விட்டார்கள். நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. சில நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு இந்திய தாய் தன் கட்டுத்தலைகளை அறுத்து கொண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கத் தொடங்கினாள். ஆண்டுக்கணக்காக சிறைச்சாலைகளில் மழுங்கிக் கொண்டு வாழ்க்கையின் மீது இருந்த ஆசைகளையெல்லாம் துறந்துவிட்டிருந்த அரசியல் கைதிகளுக்கு உடனே விடுதலை கிடைத்துவிட்டது. எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் நெருங்கியவர்கள் எல்லோரையும் திரும்பவும் கண்ணால் காணப்போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு ஜெயிலை விட்டு தம் வீடுகளுக்கு புறப்பட்டார்கள் அவர்கள். அவ்வாறு விடுதலையானவர்களில் ஒருவன்தான் மாதவன். அவன் வயது சுமார் 25 இருக்கலாம். ஆளை பார்த்தால் முரட்டுத்தனமான அவன் தாடியைப் போலவே மனதும் முரடாக இருக்குமோ என்ற சந்தேகம் வரும். தீட்சண்யமாக இருந்த அந்த கண்கள் எதையாவது பார்த்தால் போதும் அந்த நிமிடமே அதன் பின்னணியை கண்டுகொள்ளும் அளவுக்கு கூர்மையாக விளங்கின. எடுப்பாக இருக்கும் மூக்கை பார்த்தால் நினைத்ததை சாதிக்கும் வரையில் விடமாட்டான் போலிருந்தது. எல்லோரையும் போல சட்டென்று நிமிர்ந்து அவனை நேருக்கு நேராக பார்த்துவிட முடியாது. உதடுகளில் லேசாக புன்முறுவல் தவழ்ந்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும் கூர்ந்து கவனித்தால் அந்த முறுவலுக்கு பதிலாக கம்பீரம் தென்படும். எப்படிப்பட்ட சமயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட மாட்டான் என்று எடுத்துச் சொல்வது போல் முகவாய் கட்டையை லேசாக உயர்த்தியபடி பார்க்கும் பார்வை பறைசாற்றியது. முகத்தில் ஒரு விதமான உறுதி தென்பட்டது. ஒரு காலத்தில் அவன் மேனி சிவப்பாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் சில ஆண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் அழைகளிக்கப்பட்டதால் மாநிறமாகிவிட்டிருந்தது. அவ்வளவு ஆண்டுகளாக ஜெயிலில் மழுங்கிப் போயிருந்த போதிலும், பல கொடுமைகளுக்கு ஆளாகியிருந்த போதிலும் அந்த மேனி கட்டுக்குலையாமல் தான் இருந்தது. லேசாக கசங்கி இருந்த ஆடையுடன் அவன் ஜீப்பில் பின்னுக்கு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். எண்ணெய் பசை காணாத கேசங்கள் பறந்து நெற்றியில் தாறுமாறாக விழுந்து கொண்டிருந்தன. அதுகூட ஒரு வகையில் அழகாகத்தான் இருந்தது. பாதை குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக இருந்தது. 2-3 நாட்களுக்கு முன்னால் நன்றாக மழை பெய்திருக்க வேண்டும். ஆங்காங்கு சேற்றுக்குட்டைகள் தென்பட்டன. சாலைக்கு இருமருங்கிலும் உயரமாக வளர்ந்திருக்கும் மரங்களோடு காட்டுக்கொடிகள் பின்னிக்கொண்டு பூக்களை சொரிந்து கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து குப்பென்று வீசிய நறுமணம் மயக்கத்தை தோற்றுவித்தது. எவ்வளவு நல்ல மனம்! மூச்சை இழுத்து அந்த காட்டுப்பூக்களின் மனத்தை சுவாசித்த அவனுக்கு பல ஆண்டுகளாக இருள் நிறைந்த அறையில் மங்கி கிடந்ததால் இந்த வெளிச்சமும் திறந்த வெளியும் சுதந்திர காற்றும் அமிர்தமாக இருந்தன. இன்றிரவு எங்கேயாவது தங்கும்படி நேருமோ என்னவோ, வழி நன்றாகவே இல்லை என்றான் டிரைவர். இல்லை, கூடாது. எவ்வளவு இரவானாலும் சரி, போய் சேர்ந்து விட வேண்டும். இடி இடித்தாலும் சரி, நிற்க வேண்டாம், திடமான குரலில் சொன்னான் அவன். வழி எனக்கு சரியாக தெரியாது சார். எங்கேயாவது வழி தவறி போய்விட்டோம் என்றால் முணுமுணுத்தான் டிரைவர்.
நான் தான் இருக்கிறேனே, அலட்சியமாக பதிலளித்தான் அவன், திரும்பவும் யோசனையில் ஆழ்ந்து போனபடி. 3ஆம் பிறை சந்திரன் மெதுவாக மரங்களின் இடுக்கு வழியாக எட்டி பார்க்க முயன்றான். இருட்டும் இல்லாத வெளிச்சமும் இல்லாத மங்கலான சூழ்நிலை. மயக்கம் தந்து கொண்டிருக்கும் காட்டுப்பூக்களின் நறுமணம் எதை பார்த்தாலும் கண்களுக்கு மனோகரமாக, மனதிற்கு உல்லாசம் தருவதாகத்தான் இருந்தது. கண்களுக்கு முன்னால் தென்பட்ட இந்த காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீப் நின்றுவிட்டால் எங்கே சிதறிப்போய்விடுமோ என்று தோன்றியது. அவன் யோசனைகள் அங்கும் இங்கும் தாவிவிட்டு கடைசியில் தன் வீட்டின் மேல் வந்து நிலைத்தது. 4 வருடங்களுக்கு முன்னால் வீட்டை விட்டு வந்துவிட்டான். அம்மா எப்படி இருக்கிறாளோ? சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளப் போவதாக சொன்னால் வேண்டாம் என்று மறுத்து விடுவாள் என்று எண்ணினான். எனக்கு நீ ஒரே மகன். அந்த போராட்டத்தில் சேருவதற்கு வேறு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று தடை விதிப்பதோடு அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கக்கூடும் என்று நினைத்து சொல்லாமலேயே வந்துவிட்டான். மறுநாள் அவனை காணாமல் எவ்வளவு கலங்கி போய்விட்டாளோ, ஊன் உறக்கத்தை மறந்து எவ்வளவு நாள் அழுது கொண்டே இருந்தாளோ. ஆனால் அவன்தான் என்ன செய்வான்? நாடு பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது குடிமகனாய் தன் கடமையை எப்படி புறக்கணிப்பான்? அப்படி செய்தால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? பாரத தாய் கண்ணீர் மல்க வரச் சொல்லி அழைக்கும் போது போகாமல் எப்படி இருப்பான்? அதனால் பெற்ற தாயை வருத்தப்படுத்துகிறோம் என்று தெரிந்தும் கூட கட்டுப்படுத்தி கொண்டு போனான். சுதா கூடவே இருந்ததால் கொஞ்சம் பரவாயில்லை. அந்த துணிச்சலில்தான் அவனும் போனான். சுதாவை பற்றிய யோசனை வந்ததுமே அவன் மனதெல்லாம் இன்ப வேதனையால் நிரம்பி வழிந்தது. அவன் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு அவனுக்கும் சுதாவுக்கும் நடந்த உரையாடலை இத்தனை வருடங்களில் என்றாவது மறந்திருப்பானா? இந்த ஜென்மத்தில் அவனால் மறக்கத்தான் முடியுமா? அன்றைக்கு நிலா வெளிச்சத்தில் புன்னை மரத்தடியில் விடைபெற்று கொண்ட போது கடைசி முறையாக பேசிய வார்த்தைகள் கண்முன் நிழலாடியது. தனிப்பட்ட அபிப்பிராயங்களையும் சொந்த சுகத்தையும் தியாகம் செய்ய வேண்டிய விலைமதிப்பில்லாத தருணம் இது சுதா. இந்த போராட்டத்தில் என்னை போன்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு பலம் தர வேண்டும். உன்னை போன்ற இளம் பெண்கள் அதற்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும். இந்த முறை இந்த சூறாவளியை பார்த்து பயந்து ஓட தவறமாட்டார்கள் ஆங்கிலேயர்கள். தம் அதிகாரத்திற்கு விடை கொடுத்து மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போய் சேர்ந்து விடுவார்கள் என்றான் ஆவேசமாக. இல்லை என்று மறுத்தேனா அத்தான்? மறுப்பு எதுவும் சொல்லவில்லையே. அழுகையை விழுங்கிக் கொண்டே சொன்னாள் சுதா. இருவரும் ஒருவரையொருவர் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். சுதா, ஒரு கால் நான் திரும்பி வராவிட்டால், இதுதான் நாம் கடைசியாக ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பமாக இருந்தால். மாதவன். சுதாவின் உடல் பயத்தால் சிலிர்த்தது. நடுங்கும் கையை அவன் இதழ்களின் மேல் எச்சரிப்பது போல வைத்துவிட்டு, அப்படியானால் இந்த நிமிஷமே எனக்கு சுவாசவதமாகிவிடு. நீ திரும்பி வரும் வரையில் இந்த நிமிஷத்து நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பேனத்தான். மாதவன் இல்லை என்று தெரிந்த அன்றைக்கு இந்த சுதாவும் உலகத்தில் இருக்க மாட்டாள். சுதா. கலங்கி போனவனாக அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான். சுதா, நீ இந்த மாதிரி எண்ணங்களை கனவிலும் வரவிடாதே. அம்மாவை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு போகிறேன் என்பதை மறந்து விடாதே. ஒரு கால் எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அம்மாவின் பொறுப்பு உன்னுடையது. நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தில்தான் நான் கவலையில்லாமல் போகிறேன். ஈரவழிகள் பளபளக்கச் சிரித்தாள் சுதா. அத்தையை பற்றி நீ என்னிடம் சொல்லணுமா? அம்மா அப்பாவை இழந்த நான் அத்தையிடம்தான் அவ்விருவரையும் கண்டேன். அத்தையின் பொறுப்பு உன்னை விட என் மீதுதான் இருக்கும் என்று தெரியும் எனக்கு. ஆனால் நீ திரும்பி வருவாயத்தான். என் அன்பு உன்னை திரும்பி என்னிடம் உயிரோடு கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை நான் என்றும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பேன் சுதா. சுதா திடீரென்று தன் 2 கரங்களையும் அவன் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு, அது மட்டுமில்லை, இன்னொன்றும் கூட நினைவில் வைத்துக்கொள். உனக்காக எத்தனை நாட்களானாலும் எத்தனை யுகங்களானாலும் சரி காத்து கொண்டிருப்பேன். அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அப்பொழுது சுதா சொன்ன அந்த வார்த்தைகளே இன்னும் செவிகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அந்த நினைவை, புனிதமான அந்த அன்பை ஒரு ரட்சையாக சதா கூடவே இருந்து பலமுறை ஆபத்துகளிலிருந்து அவனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. சுதாவின் மேலிருந்த அன்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையின் மீது இவ்வளவு பிடிப்பு இருந்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். இவ்வளவு நரக வேதனையும் புன்னகையுடன் பொறுத்து கொண்டிருந்திருப்பானா? அசட்டு சுதா. அவள் மனம் வெண்ணையை போன்றது. ஜெயிலில் வெள்ளையர்களின் கொடுமையினால் தான் பட்ட அவதியை பற்றி சொன்னாள். அவளால் தாங்கிக் கொள்ளத்தான் முடியுமா? பாவம். தனக்காக ஆசையாக எதிர்பார்த்து கொண்டே தன்னந்தனியாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பாளோ. சரியான உணவு கூட இருந்திருக்காது. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் கூட பரவாயில்லை, சுதா எளிதாக தாங்கிக் கொண்டிருந்திருப்பாள். ஆனால் அது மட்டும்தானா?
தாறுமாறான இந்த சூழ்நிலையில் சுதாவுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ? ஒரு வினாடி அவன் மனமும் உடலும் பயத்தால் நொடுங்கின. இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் அந்த குக்கிராமத்தில் யுத்தத்தின் விளைவுகள் பரவியிருக்க வழியில்லை. அவன் போய் கதை கதையாக சொல்ல வேண்டும். அவன் வாயாலேயே சுதா அந்த பயங்கரமான கதைகளை கேட்க வேண்டும். திடீரென்று அவன் போய் நின்றால் சுதா என்ன சொல்லுவாள்? கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு மாதவன் என்று உரத்த குரலில் கத்திக்கொண்டே அவன் கைகளில் துவண்டு விட மாட்டாளா? அவ்வாறு ஓடி வந்து தன்னை கட்டிக்கொள்ளும் சுதாவை தான் மார்போடு அணைத்துக் கொள்ளும் காட்சி கண்முன் நிழலாடவே அவன் கண்களில் நீர் சுழன்றது. அப்பப்பா, இன்னும் எவ்வளவு நேரம்? ஜீப் எவ்வளவு வேகமாக போய்க் கொண்டிருந்த போதிலும் தூரம் இன்னும் குறைந்தபாடில்லை. சுதாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டும் என்ற தவிப்பில் தான் ஜெயிலிலிருந்து விடுதலையானதுமே தன்னோடு கூட விடுதலையான சக கைதி ராமகோபாலன், மாதவன் 2 நாள் என்னோட தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு போப்பா என்று எவ்வளவு கெஞ்சியும் கேட்டுக்கொள்ளாமல் புறப்பட்டு விட்டான். அவன் தவிப்பை புரிந்து கொண்ட அவர், சரி போய் 1 வாரத்திற்கெல்லாம் சுதாவையும் உன் தாயாரையும் அழைத்து கொண்டு திரும்பி வா என்று ஜீப்பை கொடுத்து உதவினார். புறப்படும் போது அவர், சீக்கிரமாக வந்துவிடு மாதவன், தற்சமயம் இந்த உலகத்தில் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற விஷயம் உனக்கும் தெரியும் இல்லையா என்றார். அது நினைவுக்கு வந்ததுமே மாதவனின் கண்கள் கசிந்தன. உண்மைதான், அவருக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் நெருங்கியவர்கள் என்று யாருமே கிடையாது. ஜெயிலில் இருந்தபோதே அவர் மனைவி இதய நோயால் இறந்துவிட்டாள். அந்த செய்தியை கேட்டதுமே அவர் எவ்வளவு தளர்ந்து போனார் என்று மாதவன் ஒருத்தனுக்குத்தான் தெரியும். அந்த சமயத்தில் அருகில் இருந்து அவரை தேற்றிய ஒரே மனிதன் மாதவன்தான். ஜெயிலில் அனுபவித்த வேதனைகள் ஒரு பக்கம் என்றால் ராமகோபாலனின் பழக்கம் இன்னொரு பக்கம். இளம் கன்று பயமறியாது என்பது போல திமிராக இருந்து வந்த மாதவன் அவருடைய சகவாசத்தால் ரொம்பவும் சாத்வீகமாகவும் கம்பீரமாகவும் அறிவிட்டான். உலக அறிவை வளர்த்து கொண்டான். சுதாவை அழைத்து கொண்டு போய் அவருக்கு காட்ட வேண்டும். வயதான காலத்தில் நெருங்கியவர்கள் யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் அவர் மனத்திற்கு தானும் சுதாவும் சேர்ந்து நிம்மதியை தர வேண்டும். சுதாவை சந்திக்கப் போகும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு அவன் மனம் உவகை கொண்டிருந்தது. சுதாவின் மார்பில் சிறு பிள்ளையைப் போல தலையை புதைத்து கொண்டு விட்டால் போதும். இவ்வளவு வருடங்களாக அனுபவித்து வந்த வேதனைகளெல்லாம் மறந்து போய்விடும். இன்னும் எவ்வளவு நேரம், எத்தனை யுகங்கள்! அவன் மனம் சுதா சுதா என்று குமரிக்கொண்டே இருக்கும்போது ஜீப் சடன் பிரேக் போட்டபடி நின்றுவிட்டது. என்ன விஷயம்? கற்பனை உலகத்திலிருந்து வலுக்கட்டாயமாக விடுபட நேர்ந்ததற்கு எரிச்சல் அடைந்தவனாக கேட்டான். குறுக்கே எதையோ நிறுத்தியிருக்காங்க சார் என்றான் டிரைவர். அது என்னவென்று சீக்கிரமாக பாரு. அழுத்து கொண்டான். ஏற்கனவே அவனுக்கு தாமதமான ஒவ்வொரு நிமிஷமும் யுகமாக இருந்தது. இறங்கி போன டிரைவர் 5 நிமிடத்தில் திரும்பி வந்தான். குதிரை வண்டி சார், சக்கரம் சேற்றில் புதைந்து கொண்டு விட்டது, தூக்கி நிறுத்தாவிட்டால் நமக்கு கூட வழி இல்லை என்றான். நானும் இறங்கி கை கொடுக்கட்டுமா? டிரைவர் சரி என்பது போல தலையை அசைத்தான். நடு வழியில் இந்த நியூசன்ஸ் வேறு என்று அழைத்து கொண்டே இறங்கி வந்தான் மாதவன். அழகான குதிரை வண்டி, பார்த்ததுமே பணக்கார குடும்பத்தினர் வீட்டு வண்டி என்று தெரிந்தது. மாதவன் சக்கரத்தை நெருங்கி பரிசீலித்தான். சேற்றில் புதைந்து விட்டது தம்பி, தூக்கி நிறுத்த எனக்கு பலம் போதவில்லை வண்டிக்காரன் சொன்னான். தலைப்பாகை கட்டியிருந்தான். நரைத்த தாடியும் சுருக்கங்கள் விழுந்த முகமும் வயதை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தன. ரொம்ப நேரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் போலும். உடல் முழுவதும் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. ப்ளீஸ், நீங்கள் கூட ஒரு கை கொடுங்கள். பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்கவே மாதவன் திடுக்கிட்டு அந்த பக்கமாக பார்த்தான். அந்த இடத்தில் மரங்கள் அடர்த்தியாக இருந்ததால் நிலா வெளிச்சம் படரவில்லை. கூர்ந்து கவனித்தால் தவிர அந்த இடத்தில் ஆள் நிற்பது தெரியாது. ப்ளீஸ், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் 2 அடிகள் முன்னுக்கு வந்து இந்த முறை ஆங்கிலத்தில் கேட்டாள். அப்போதுதான் பளிச்சென்று வரத் துவங்கிய நிலா வெளிச்சத்தில் மாதவன் அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தான். அவள் உடைகளையும் பேசிய விதத்தையும் பார்த்தபொழுது செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக தோன்றியது. 17 அல்லது 18 வயது இருக்கலாம். ஒல்லியாக கொடியைப் போல இருந்தாள். அகன்ற முகம், பெரிய கண்கள், கழுத்தில் மெல்லிய சங்கிலி, மார்பில் புலிநகம் கோர்த்த பதக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. இளமையின் செழிப்பு நன்றாக தெரிந்தது. மாதவன் தன்னை இமைக்காமல் அவ்வாறு பார்ப்பதைக் கண்டு அந்த பெண் வெட்கத்தால் தலைகுனிந்தாள். அவன் சக்கரத்தை நெருங்கி அதை அசைத்து பரிசீலித்தான். சக்கரவன் வண்டிக்காரனை முன்னால் போய் குதிரையை அவிழ்த்து விடும்படி உத்தரவிட்டான். பலத்தை முழுவதும் பயன்படுத்திய பிறகுதான் சக்கரம் மேலே எழும்பியது. மாதவனின் நெற்றியில் வியர்வை எறும்பியது. ஷர்ட்டின் கைகளை மடித்து விட்டு கொண்டிருந்தாலும் முழங்கை வரை சேர் ஒட்டி கொண்டது. இங்கே எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காது போலிருக்கிறது
2 கைகளையும் பார்த்து கொண்டே தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். வண்டிக்கு அடியிலிருந்த வைக்கோல் சக்கரத்தில் ஒட்டி கொண்டிருந்த சேற்றை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த வண்டிக்காரன், அதோ அந்த கோடியில் ஒரு குட்டை இருக்கு சாமி என்றான். எங்கே? சுற்றுமுற்றும் பார்த்தான். நான் காட்டுகிறேன் வாங்க. அந்த பெண் வழி நடந்தாள். தெருவின் இறக்கத்தில் பள்ளமாக இருந்த இடத்தில் மழைநீர் தேங்கி சிறு குட்டையாக இருந்தது. மாதவன் போய் கைகளை கழுவிக்கொண்டு வந்தான். தேங்க்ஸ். நீங்கள் வராமல் இருந்தால் இன்றிரவு எங்களால் வீட்டிற்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. ஈரமாக இருந்த கைகளை கால் சராயில் துடைத்துக் கொள்ளப் போன மாதவனிடம் கைக்குட்டையை தந்தபடியே நன்றியை தெரிவித்துக் கொண்டாள். அருகில் இருந்த பெரிய ஆலமரத்தின் விசாலமான கிளைகள் தொலைவில் இருந்த ஜீப்பையும் குதிரை வண்டியையும் மறைத்துக் கொண்டிருந்தன. நிலா வெளிச்சம் இப்பொழுது பளீரென்று வந்தது. அந்த வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் முகத்தில் இடது பக்கம் உதட்டிற்கு மேல் பளிச்சென்று தென்பட்ட மச்சத்தை பார்த்து அவன் அப்படியே நின்று விட்டான். சுதாவுக்கு கூட இதே போலவே தான். ஆனால் வலது பக்கமாக இருந்தது மச்சம். அட! அதையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன் ஏதோ நினைவில் கைக்குட்டைக்கு பதிலாக கையை பிடித்துக் கொண்டான். ஒரு வினாடி மை தீட்டிய அந்த பெண்ணின் கண்கள் அவனை மருட்சியுடன் பார்த்தன. உடனே கையை விடுவித்துக் கொள்ளப் போனாள். இதை எதையுமே கவனிக்காத மாதவன் கை எங்கே நழுவி போய்விடுமோ, அதன் மூலம் தன் கனவு எங்கே சிதறி போய்விடுமோ என்பது போல இன்னும் அழுத்தமாக பிடித்து கொண்டான். அந்த சமயத்தில் அந்த மச்சத்தையும் அதன் மூலமாக அங்கே தென்பட்டு கொண்டிருந்த சுதாவின் உருவத்தையும் கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தவிர அவன் மனதில் எந்தவிதமான கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை. ஆனால் அவன் பார்வையையும் கையை பிடித்து கொண்டிருந்த விதத்தையும் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு விட்ட அந்த பெண் இடது கையை நீட்டி மாதவனின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். எதிர்பாராமல் கன்னம் சுளீர் என்றதுமே அவன் அதிர்ந்து போனவனாக ஒரு வினாடி அப்படியே நின்று விட்டான். ச்சே, ராஸ்கல்! ஒரே உதறலில் கையை விடுவித்துக் கொண்டு மின்னலாக ஓடப்போனாள். ஆனால் அடுத்த வினாடியே அவன் ஓரடி முன்னால் வந்து கையை நீட்டி அந்த பெண்ணின் தோளை அழுத்தமாக பிடித்து நிறுத்தினான். எதிர்பாராமல் ஏற்பட்டுவிட்ட இந்த அவமானத்தால் அவனுக்கு கோபம் வந்தது. மனம் கடினமாக மாறியது. முகத்தில் இருந்த நரம்புகள் புடைத்துக் கொண்டன. ஏன் அடித்தாய் என்று கேட்பதற்காக அவன் வாயை திறக்கப் போனான். ஆனால் அதற்குள் ஆத்திரமடைந்து விட்ட அவள் கழுத்துச் சங்கிலியில் இருந்த புலிநகத்தை எடுத்து அவன் முகத்தில் குத்தப் போனாள். சரையலென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். இல்லாவிட்டால் கண் பார்வை போயிருக்கும். குறிதவறாத புலிநகம் கன்னத்தை ஆழமாக கிழித்து விட்டது. வலியால் வீல் என்று கத்திய அவன் அவள் கையை விட்டுவிட்டு அப்பா ராட்சசி என்று கன்னத்தை தடவிக்கொண்டான். தாங்க முடியாத எரிச்சலும் வலியும் சேர்ந்து கொண்டதில் அவனுக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. ஓரடி நடந்து வந்து பக்கத்தில் இருந்த ஆலமரத்தின் மேல் கையை வைத்தபடி நின்றான். கன்னத்தை தொட்டபோது வெதுவெதுப்பாக ஈரமாக இருந்தது. கையை பார்த்து கொண்டான். சிவந்த ரத்தம் அடர்ந்த ஆலமரத்தின் நிழலில் கருப்பாக தென்பட்டது. என்னவாயிற்று இந்த பெண்ணுக்கு? நான் என்ன செய்து விட்டேன் என்று நினைத்தான். அதற்குள் அந்த பெண் அங்கிருந்து மின்னலாக மறைந்து விட்டாள். அவன் சுதாரித்து கொண்டு அங்கிருந்து வெளியே வருவதற்குள் குதிரை வண்டி சாலையில் போய்க் கொண்டிருந்தது. அந்த பெண் தான் பைத்தியம் பிடித்தாற் போல குதிரையை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தாள். வண்டிக்காரனுக்கு கூட ஒன்றுமே புரிந்திருக்காது. அவன் பயந்தவாறு வண்டிக்குள் உட்கார்ந்தபடி இந்த பக்கமாகவே பார்த்து கொண்டிருந்தான். மாதவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே குதிரை வண்டி முனை திரும்பி கண் பார்வையிலிருந்து மறைந்து போயிற்று. ஜீப்பிற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த டிரைவர் வாயை திறந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே சிலையாக பைத்தியம் பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த மாதவன் தேறிக்கொண்டு லேசாக தோளை குலுக்கியபடி வந்து ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டு போகவிடு என்றான். நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட டிரைவர் ஆர்வம் மேலிட மாதவனை ஓரக்கண்ணால் பார்த்தான். மாதவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டவனாக, அந்த பெண் பைத்தியம் போலிருக்கு என்றான். கேட்காமலேயே தந்த அந்த விளக்கத்தில், நான் ஒன்றும் செய்யவில்லை, அந்த பெண்தான் அனாவசியமாக என்னை தாக்கிவிட்டு போனாள், நன்றி கெட்டவள் என்று அர்த்தம் தொனித்தது. ஆனால் டிரைவர் அதை நம்பியதாக தெரியவில்லை. அவமானமடைந்த மாதவனின் மனசாட்சி திரும்பி போய் அவளை பிடித்து 4 அறை கொடுக்க வேண்டும் என்றும் இன்னமும் அதிகமாக காயப்படுத்திவிட்டு வரவேண்டும் என்றும் தூண்டிவிட்டது. ஆனால் விவேகம் அவனை தடுத்து நிறுத்தியது. அவன் பண்பு கூட அதுதான் உண்மை என்று ஒத்துப்பாடியதால் எப்படியோ ஒருவாறு அவன் மனம் அமைதியடைந்தது. ஒரு கால் கையை அப்படி பிடித்ததை பார்த்து தவறாக எண்ணிவிட்டால் போலும். ஆனாலும் இப்படியா? இந்த பக்கத்தில் வண்டிக்காரனும் டிரைவரும் இல்லையா? இத்தனை பேர் இருக்கும்போது காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்ளும் மிருகம் என்று அவனை எண்ணிக்கொண்டாளா? அப்படியே அவன் துடுக்குத்தனமாக நடந்து கொண்டால் கத்தி கூச்சலிட்டு உதவிக்கு அவர்களை அழைத்திருக்க முடியாதா? அந்த அளவுக்கு கூட புத்தி இல்லாதவனாத்தான். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை, அதுவும் இந்த நடுக்காட்டில்! சீச்சி!
மாதவனுக்கு உடம்பு முழுவதும் தேளும் பூரானும் ஊறுவது போல அருவருப்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணின் அப்பாவித்தனத்தை நினைத்தபோது கோபத்துடன் சிரிப்பும் வந்தது. ஜீப் திரும்பவும் வேகத்தை மேற்கொண்டது. அத்தியாயம் 3. மாதவன் ஊருக்கு வந்து சேர்ந்தபோது காலை 6 மணிக்கு மேலாகிவிட்டது. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவ்வளவு தூரம் ஊர் மாறிப்போயிருந்தது. பரபரப்புடன் தெருக்களை கடந்து முனை திரும்பி தன் வீடு இருந்த சந்துக்குள் நுழைந்தான். உடனே அவன் கண்கள் நிலைகுத்தி நின்றுவிட்டன. தான் பார்த்து கொண்டிருப்பது கனவா நனவா என்று புரியவில்லை. அவன் வீடு இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி இருந்தது. பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டு பாடத்தை உறக்க படித்துக் கொண்டிருந்தார்கள். முன் வளாகத்தில் புதிதாக கிடைக்கப்பெற்ற சுதந்திர காற்றை ஆழ்ந்து சுவாசித்தபடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது மூவர்ண கொடி. சிலையாக இன்னும் அப்படியே நின்று கொண்டிருந்தான் மாதவன். யாரு தம்பி, என்ன வேண்டும் உங்களுக்கு? ஜீப்பை விட்டிறங்கி மாசடைந்த ஆடைகளுடன் களைந்த கேசத்துடன் சிலையாக நின்றுவிட்ட மாதவனிடம் கழியை ஊன்றியபடி நெருங்கி வந்த கிழவர் ஒருவர் கேட்டார். அவருக்கு கண் பார்வை சரியாக தெரியாது போலும். கண்களுக்கு மேல் கையை குறுக்காக வைத்துக்கொண்டே அவனை கூர்ந்து பார்த்தார். திரும்பி அவரை பார்த்த மாதவன் உடனே மேலும் நெருங்கி, சங்கரன் மாமா, நான் தான். உன்னாலேயே என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையா? குரல் கம்மி விட்டதால் நிறுத்திவிட்டான். மாதவனை கூர்ந்து பார்த்த அவர் உடனே அவன் கையை அழுத்தி பிடித்துக் கொண்டே, அடடே மாதவா, நீயா? எப்போ வந்தாய் என்று கேட்டார். இப்பொழுதுதான் மாமா. எங்கள் வீடு? பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே கேட்டான். முதலில் எங்கள் வீட்டுக்கு போகலாம் வா. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர தடுமாறினார் அவர். மாமா, அம்மா மற்றவர்கள் எல்லோரும்... வார்த்தைகள் இன்னும் முடியக்கூட இல்லை. முதலில் வீட்டுக்கு போவோம், எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று அவசரப்படுத்தினார் அவர். ஜானகி, உன்னைத்தான். இப்படி வா சட்டுன்னு. யார் வந்திருக்காங்க பாரு. மாதவனின் கையை விடாமல் பிடித்து கொண்டே உள்ளே அழைத்து கொண்டு போனார். கத்தினார். யாரு? உட்காரச் சொல்லுங்க. ஏதோ வந்துட்டேன். அடுப்பில் காய் தீந்து போய்விடும். உள்ளே இருந்து அலுப்புடன் வந்தது பதில். முதலில் வெளியே வா, வந்து பார். யாருன்னு தெரிந்தால் வாயை பிளந்து விடுவாய். வரப்போகிறாயா இல்லையா? அப்பப்பா, யாருன்னு சொல்லக்கூடாதா? நீங்களும் உங்க அவசரமும். கை காரியத்தை போட்டுவிட்டு ஈரக்கைகளை துடைத்துக் கொண்டே வெளியே வந்த ஜானகி மாதவனை பார்த்ததுமே கதவுக்கு அருகிலேயே நின்று விட்டாள். யாருன்னு அடையாளம் தெரிந்ததா? மாதவன். மாமி. மாதவன் அருகில் சென்றான். நீ நீ செத்து போய்விட்டதாக எல்லோரும்... மூடுவாய். மனுஷனை காணாவிட்டால் 1000 நினைத்துக் கொள்வோம். எதிரே வந்து பிரத்யட்சமாக நிற்கின்ற பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் ஆயுள் குறைவு என்று உனக்கு தெரியாதா? கிழவர் கடிந்து கொண்டார். எவ்வளவு நாளாச்சுப்பா உன்னை பார்த்து? எப்போ வந்தாய்? சமாளித்துக் கொண்டே கேட்டாள் அந்த அம்மாள். மாதவா, நீ முதலில் குளிப்பா. இதோ பார், உன்னைத்தான். இனி இப்படி பைத்தியம் போல நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு தம்பிக்கு வெந்நீர் இருக்கா இல்லையா என்று போய் பாரு. வீட்டில் தயிர் இருக்கா? இல்லாவிட்டால் போய் வாங்கி கொண்டு வருகிறேன். சற்றுன்னு சொல்லு. அது சரி மாமா, அம்மா மற்றவர்கள் எல்லாம்... மாதவன் இடைமறித்தான். ஜானகி கணவனை வருத்தத்தோடு பார்த்தாள். சொல்கிறேன் தம்பி, சொல்கிறேன். முதலில் நீ குளித்துவிட்டு ஒரு வாய் சாப்பிடப்பா. மாதவன் அவரை நெருங்கி சட்டென்று கைகளை பிடித்துக்கொண்டு, மாமா, அம்மா மற்றவர்கள் எல்லோரும் என்னவானார்கள்? சுதா எங்கே இருக்கிறாள்? இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் என்னால் எப்படி சாப்பிட முடியும்? கேட்டான் அழுத்தமாக. ஜானகி அங்கே நிற்க பிடிக்காதவளாக உள்ளே போய்விட்டாள். கிழவர் தடியை சுவற்றில் சாய்த்துவிட்டு கீழே உட்கார்ந்து கொண்டார். உட்காரப்பா, உட்கார். எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றார். மார்பு படபடக்க மாதவனும் அவருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். சங்கரன் சொல்லத் தொடங்கினார். அத்தியாயம் 4. இதுதான் தம்பி நடந்த விஷயம். உன்னை உங்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார்கள். சந்தேகம் ஏற்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் சோதனை போட்டார்கள். குறுக்கிட்டவர்களை செம்மையாக உதைத்தார்கள். நீ கிடைக்காத கோபத்தில் ஊரில் ரொம்ப ரகளை செய்தார்கள். அது நடந்த 1 வாரத்திற்கெல்லாம் நீ பிடிபட்டு போய்விட்டாய் என்று சொன்னார்கள். சுட்டு தள்ளிவிட்டதாக பேப்பரில் செய்திகள் வந்தன. செய்தியை கேட்டதும் ஏற்கனவே உறக்கமில்லாமல் அழுது கொண்டே இருந்த உங்கம்மா படுத்த படுக்கையாகிவிட்டாள். எவ்வளவு முயன்றாலும் எங்களால் அவளை கட்டாயப்படுத்தி 1 வாய் தண்ணீரை கூட குடிக்கச் செய்ய முடியவில்லை. 15 நாட்களுக்குள் போய்விட்டாள். ஆனால் நான் அப்பொழுது தப்பித்துக் கொண்டு விட்டேன் மாமா. தாரையாக வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே பதிலளித்தான் மாதவன். எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு? குறைந்தபட்சம் ஒரு கடிதம் கூட நீ போடவில்லை.
துணிச்சல் இல்லை. அத்தோடு நான் சீக்கிரமாகவே திரும்பி வந்துவிடுவேன், நலமாகத்தான் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்தணும் என்று ரொம்பவும் தவித்தேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவில்லையே மாமா. உங்க அம்மாவின் தகன காரியங்களை எல்லாம் என் கையால் தான் பண்ணினேன். அப்போ சுதா? சுதா கொஞ்ச நாள் என்னிடம் இருந்தாள். அவளுடைய மாமா வந்து அழைத்து கொண்டு போய்விட்டார். மாமாவா? ஆமாம், மதுரையில் நாகராஜன் என்று யாரோ இருக்கிறாராமே. ஏதோ பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கிறாளே தவிர சுதா அவரை நேரில் பார்த்தது கூட இல்லை. அவர்களை கண்டால் பிடிக்கவும் பிடிக்காதே. நிலைமை சரியாக இல்லாத போது விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் ஏது? நான் தான் லெட்டர் போடு என்று சொன்னேன். வேறு என்ன செய்ய முடியும் சொல்லு? என்னால் ஒரு வாய் சாப்பாடு போட முடியும், அவ்வளவுதான். ஆனால் கல்யாணம் எப்படி பண்ணி வைக்க முடியும்? வயது வந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இந்த பட்டிக்காட்டில் தனியாக வைத்திருப்பது அவ்வளவு உசிதமாக எனக்கு தோன்றவில்லை. அப்படியென்றால் சுதா இப்போ மதுரையில் இருக்கலாம். என்ன மாமா இது, உங்களுக்கு திட்டவட்டமாக தெரியாதா? கிழவர் தெரியாது என்று தலையை அசைத்தார். சுதா எழுதிய கடிதத்தை பார்த்துவிட்டு அவர் வந்து அழைத்து கொண்டு போனார். போய் 6 மாதங்கள் வரையிலும் அவ்வப்பொழுது சேமத்தை தெரியப்படுத்தி அவர்கள் நன்றாக பார்த்து கொள்ளுவதாக கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். போக போக என்னவாச்சோ தெரியாது, கடித போக்குவரத்து நின்றுவிட்டது. நான் கடிதம் போட்டேன், திரும்பியும் வந்துவிட்டது. இதயத்தை பிளந்து கொண்டு வெளிவரப்போன பெருமூச்சை அரும்பாடுபட்டு அடக்கிக் கொண்டான் மாதவன். இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. சுதா எழுதிய கடிதங்கள் இருக்குதா மாமா? இறுதியில் கேட்டான். சுதா எழுதியது மட்டும்தானா? எங்கள் வீட்டுக்கு வந்தது சின்ன துண்டு காகிதமாக இருந்தாலும் சரி, அப்படியே இருந்து விட வேண்டியதுதான். இதோ பாரு, உன்னைத்தான். அந்த கடிதாச கட்டையை இங்கே கொண்டு வா. 5 நிமிடங்கள் கழித்து ஜானகி கடிதங்கள் குத்தி வைக்கப்பட்டிருந்த பெரிய இரும்பு கம்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, மாதவா, குளிக்க தண்ணீர் விழாவி வைத்து விட்டேன், எழுந்திரு என்றான். ஆமாம் தம்பி, நீ முதலில் குளித்துவிட்டு சாப்பிட்ட பிறகுதான் இதை தொடணும். சங்கரன் மாமா மாதவன் கையில் இருந்த இரும்பு கம்பியை பிடுங்கி தொலைவில் வைத்தார். என்ன இது, கன்னத்தில் இத்தனை பெரிய காயம்? நான் சரியாக பார்க்கவே இல்லையே. அப்பொழுதுதான் பார்த்த ஜானகி கலவரமடைந்தாள். இதுவா? கம்பி குத்தி விட்டது மாமி, தடுமாறிக்கொண்டே பதிலளித்தான் மாதவன். அடடா, எனக்கு பார்வை கம்மி, நான் பார்க்கவே இல்லையே. முதலில் அதற்கு ஏதாவது மருந்து போட்டுக்கோ. கிழவர் நொந்து கொண்டே அவசரப்படுத்தினார். குளித்து சாப்பிட்ட பிறகு கடிதங்கள் கோர்த்திருந்த கம்பியிலிருந்து சுதா எழுதிய கடிதங்களையெல்லாம் பிரித்து எடுத்து ஒவ்வொன்றாக படிக்கத் தொடங்கினான். முதலில் எழுதப்பட்ட சில கடிதங்களில் மாதவனை பற்றி ஓரிரு வரிகள் இருந்தன, அவ்வளவுதான். போக போக அதை பற்றிய வார்த்தைகளே இல்லை. அவளுடைய மாமா நாகராஜன் ரொம்ப நல்லவராம். வீட்டில் எல்லோரும் தன்னை சொந்த மகளாக அன்புடன் நடத்துகிறார்களாம். அவர்கள் பணக்காரர்களாம். அவளை ரொம்ப அருமையாக பார்த்து கொள்ளுவதால் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக கழிந்து கொண்டிருக்கிறதாம். சுதாவின் கடிதங்களில் அந்த குடும்பத்தில் எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் உள்ளனவென்றும், அந்த குடும்பத்திற்கு சமுதாயத்தில் எவ்வளவு மதிப்பும் செல்வாக்கும் இருக்கிறது என்றும் விவரமாக எழுதப்பட்டிருந்தன. அவற்றை எத்தனை முறை திரும்ப திரும்ப படித்து பார்த்த போதிலும் இந்த கிராமத்தை விட்டுவிட்டு வந்ததற்கு கொஞ்சமும் வருத்தமோ மாதவனை பற்றிய கவலையோ தென்படவில்லை. சுதா எழுதிய கடிதங்களை படித்தால் பாழாய்ப்போன கிராமத்தை விட்டுவிட்டு வந்ததே நல்லதாக போய்விட்டது, இங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சந்தோஷப்படுவது போல தோன்றியது. ஏமாற்றத்தால் மாதவனின் மனம் நொறுங்கிவிட்டது. எவ்வளவு ஆசைகளுடன் வந்தான் அவன்! என்னென்னவோ ஊகித்து கொண்டிருந்தான். எல்லோரையும் போலவே சுதா கூட அவன் இறந்துவிட்டதாக நம்பிவிட்டாளா? போகட்டும், குறைந்தபட்சம் அவனை பற்றி 4 வரியாவது எழுதக்கூடாதா? அன்றைக்கு நிலா வெளிச்சத்தில் புன்னை மரத்தடியில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தைகளை அவ்வளவு சுலபமாக மறந்துவிட்டாளா? முதலில் வருத்தத்தால் கோபம் பொங்கி வந்தது. ஆனால் விவேகம் நயந்து சொன்ன பிறகு மாதவன் அமைதியானான். ஆம், பின்னே ஒரு பெண்ணால் வேறென்ன செய்ய முடியும்? சூழ்நிலையோடு ஒத்துப்போகாவிட்டால் வாழ்க்கை துர்பலமாகிவிடும் என்று அஞ்சியிருப்பாள். அந்த பயத்தில் மாதவனின் நினைவுகளை இதயத்தின் அடியில் புதைத்து கொண்டு சாதாரணமாக வாழ முயற்சி செய்திருப்பாள். தான் எதிர்பட்டு விட்டால் போதும், அந்த உணர்ச்சிகள் பொங்கி வெளிப்படாமல் போகுமா? அன்றிரவு படுத்த போதிலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவனுக்குத்தான் எதுவும் மிஞ்சாமல் போய்விட்டது. யாரும் இல்லாத அனாதையாகிவிட்டான். அம்மா இறந்து போனதால் அவனை விட்டு பிரிந்து விட்டாள். உயிரோடு இருக்கும் சுதாவோ எங்கேயோ தொலைதூரத்திற்கு போய்விட்டாள். இந்த தனிமையிலிருந்து எப்படி வெளியேறுவது? பயங்கரமான இந்த ஏமாற்றத்திலிருந்து தேறிக்கொண்டு மறுபடியும் மனிதனாக மாறுவது எப்படி? அவனுக்கு அந்த சக்தியை யார் கொடுப்பார்கள்?
வேதனையால் அவன் மனம் குழம்பியது. மறுநாள் ஊர் முழுவதையும் சுற்றி பார்ப்பதற்காக புறப்பட்ட பொழுது ஒரு முறை தன் வீட்டை பார்த்துவிட்டு வருவதற்காக பள்ளிக்கூடத்தின் பக்கம் போனான். வீடு பள்ளிக்கூடமாக மாறியிருந்தது. அந்த எல்லைக்குள் இருந்த புன்னை மரம் இப்பொழுது காணவில்லை. வெட்டிவிட்டு அந்த இடம் முழுவதையும் சமதளமாக்கி விளையாட்டு மைதானமாக மாற்றியிருந்தார்கள். மாதவன் போன பொழுது அங்கே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாரமான இதயத்துடன் அந்த இடத்தில் நிற்க முடியாதவனாக திரும்பிவிட்டான். உன் பெயரில் இருந்த அந்த வீட்டை நான் தான் உரிமையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு தந்துவிட்டேன் தம்பி, பேச்சுவாக்கில் சொன்னார் சங்கரன் மாமா. நல்ல காரியம் செய்தீர்கள் மாமா, ரொம்ப நல்ல காரியம் செய்தீங்க. ஆனால் பள்ளிக்கு என் பெயர் வேண்டாம், எடுத்துவிட்ட அம்மாவின் பெயரை வையுங்கள். அந்த 2 ஏக்கர் புஞ்சை நிலம்? கிழவர் தயக்கத்தோடு நிறுத்தி கொண்டார். இவ்வளவு நாளாக அதிலிருந்து வந்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச வருமானத்தை கொண்டுதான் கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அது இருந்தால் தான் மகன்கள் சல்லிக்காசு அனுப்பாத போதிலும், மகள் அவ்வப்பொழுது பிரசவம் அது இது என்று வந்து கொண்டிருந்த போதிலும் அவரால் சமாளிக்க முடிந்தது. இறந்து விட்டதாக எண்ணியிருந்த மாதவன் திரும்பி வந்த சந்தோஷம் அவரிடம் அதிக நேரம் நிலைத்திருக்கவில்லை. அவர் இதயத்தில் இடி விழுந்துவிட்டது. மாதவன் அவரை நெருங்கி தோளில் கையை பதித்தான். மாமா, அம்மா இறந்தபோது கொஞ்சமோ நஞ்சமோ செலவாகி இருக்கும். சுதாவும் உங்களிடம் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாள். நான் இல்லாத போது குடும்பத்திற்கு ரொம்பவும் ஒத்தாசையாக இருந்திருக்கீங்க. இதன் மூலம் நன்றி கடன் தீர்ந்து போய்விடும் என்று இல்லை. ஆனால் அந்த 2 ஏக்கரையும் நீங்களே வைத்துக் கொண்டால் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்றான். கிழவரின் கண்கள் நிம்மதியாலும் சந்தோஷத்தாலும் மின்னின. உடனே கசிந்து விட்டன. ஆனால் மாதவா என்று ஏதோ சொல்லப் போனார். என்னிடம் வேறு எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு எப்படியும் வீடு இல்லை. எப்பொழுதாவது வரணும் என்று தோன்றினால் உங்களிடமே வந்து 2 நாட்கள் தங்கிவிட்டு போகிறேன். அது இல்லை உனக்கு. கிழவர் தடுமாறினார். என்னை பற்றிய கவலை வேண்டாம். தெம்பும் திடமும் இருப்பவன். என் ஒருத்தனின் வயிற்றுப்பாட்டுக்காக அந்த அளவுக்காவது சம்பாதிக்க முடியாமல் போகாது என்றான். அன்று மாலையே அவன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். இங்கே வந்ததுமே ஜீப்பை திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு தன் நிலைமை இதுபோல தாறுமாறாகி விட்டதென்று தெரியப்படுத்தி ராமகோபாலனுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தான். அவரிடமிருந்து உடனே பதில் வந்தது. மாதவன், உன்னை எப்படி தேற்றுவது என்று தான் தெரியவில்லை எனக்கு. நெருங்கியவர்கள் என்று யாருமே இல்லாதவன் நான். பயங்கரமான தனிமையை சுயமாக அனுபவித்திருந்ததால் அந்த வேதனை எனக்கு தெரியும். மாதவா, என் உடல்நிலை சரியாக இல்லை. சில நாட்கள் வெளியூருக்கு போய் வரலாம் என்று இருக்கிறேன். என்னுடன் உன்னையும் அழைத்துச் செல்லுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். நீ உடனே கிளம்பி வா. மனிதனுக்கு சாதாரண சமயத்தைக் காட்டிலும் உடல்நலம் இல்லாத போதுதான் ஆதரவு காட்டுபவர்கள் அவசியம் தேவை. உறவினர்கள் என்ற பெயரில் என்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் பாசமெல்லாம் என் சொத்தின் மீதுதானே தவிர என் மீது இல்லை என்று எனக்கு தெரியும். நேற்றுதான் என் ஒன்றுவிட்ட மருமகன் ஒருவன் டாக்டரிடம் போய் மாமா இன்னும் எவ்வளவு நாள் பிழைத்திருப்பார் என்று சொல்லச் சொல்லி வற்புறுத்தி இருக்கிறான். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் எல்லோரிடமிருந்தும் தப்பித்து கொண்டு போவதற்காகத்தான் இந்த பயணம். நாளைக்கு நான் பெங்களூருக்கு போகிறேன். அங்கே நம்முடன் சக கைதியாக இருந்து சிறையில் மரணமடைந்த என் நண்பனின் தாய் இருக்கிறாள். நீ வரும் வரை அங்கேயே இருப்பேன். நீ வந்ததும் நாம் புறப்பட்டு விடலாம். மாதவன், இந்த உலகத்தில் நீ தனியன் என்று ஒரு நாளும் நினைத்து கொள்ளாதே. உனக்கு நான் இருக்கிறேன். அதே போல எனக்கும் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையுடன் உன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அந்த கடிதத்தை 10 முறையாவது படித்திருப்பான். மாதவன் பெருமூச்சு விட்டான். தன் வாழ்க்கை ஒரு நிலைக்கு வரும் வரையில் தந்தையை போன்ற ராமகோபாலனின் நிழலில் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அவரிடம் போவதற்கு முன்னால் சுதாவை சந்திக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. 10 நாட்கள் அரும்பாடுபட்டு மாதவன் சுதாவின் முகவரியை கண்டுபிடித்து விட்டான். நாகராஜன் மர வியாபாரத்தில் நிறைய சம்பாதித்து வந்தாராம். அவருடைய ஒரே மகன் பாஸ்கரன் சென்னையில் லாயராக இருக்கிறானாம். தற்சமயம் எல்லோரும் அங்கேதான் இருக்கிறார்கள். சுதாவுக்கும் பாஸ்கரனுக்கும் கல்யாணமாகி 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டதாம். இந்த விஷயத்தை கேட்டதும் அவன் தேறிக்கொள்ளவும் முடியாதபடி தளர்ந்து போய்விட்டான். எவ்வளவு யோசித்து பார்த்தும் அவனுக்கு சுதாவின் மேல் கோபம் வரவில்லை. அவன் இறந்து விட்டதாக எண்ணி அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்து இருப்பாள். இப்பொழுது அவளுக்கு முன்னால் போய் நின்றால் சந்தோஷமாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுமோ? என்ன செய்யலாம்? அதற்காக பார்க்காமல் போவதற்கும் அவன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. சமயம் பார்த்து சுதாவை தேற்ற வேண்டும். நான் என்றும் உன்னுடையவன்தான் சுதா. என்னை பற்றி யோசித்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாதே.
பாஸ்கருக்கு மனைவியாக இருக்கும் நீ எல்லா விதத்திலும் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் தர்மம். இவ்வாறு ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு அவன் சென்னைக்கு புறப்பட்டான். சுதாவின் வீட்டை எளிதாகவே கண்டுபிடிக்க முடிந்தது அவனால். பாஸ்கர் வீட்டில் இல்லை என்று தெரிந்தது. அம்மாவை சந்திக்கிறேன் என்றான் மாதவன். அவன் இதயம் வேகமாக படபடக்கத் தொடங்கியது. கணவனுக்கு பக்கத்தில் சுதாவை சந்திப்பது வேறு, தனியாக சந்திப்பது வேறு இல்லையா? முடியாது, யார் வந்தாலும் முடியாது, அப்புறமாக வரச் சொன்னாங்க என்றான் வேலைக்காரன். ஒரு நிமிஷம் போதும். முடியாதுன்னு சொன்னால் காதில் விழவில்லையா? அம்மா கிளப்புக்கு கிளம்பி கொண்டிருக்காங்க, இப்போ யாரையும் பார்க்க மாட்டாங்க. மாதவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஒரு வினாடி நின்று, வந்தது அத்தான் மாதவன் என்று சொல்லு, அப்போ கூட முடியாதுன்னு சொல்லிவிட்டால் உடனே போய்விடுகிறேன் என்றான். வேலைக்காரன் மாதவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே போனான். மாதவன் டிராயிங் ரூமில் நின்று கொண்டிருந்தான். அந்த அறையும் அதிலிருந்த சாமான்களும் சுதா எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறாள் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தன. செல்வந்தர்களிடம் உள்ள டாம்பீகம் வெளிப்படையாக தென்பட்டது. 5 நிமிஷத்தில் சுதா அறைக்குள் வந்தாள். காலடி சத்தம் கேட்டு மாதவன் திரும்பி பார்த்தான். யார் இந்த பெண்? சிவப்பாக, குள்ளமாக, பருமனாக, விலை உயர்ந்த பட்டுப்புடவையில் உடம்பெல்லாம் நகைகள் மின்ன வந்து கொண்டிருக்கும் இவள் யார்? உண்மையில் சுதாதானா? மாதவன் தடுமாறினான். சுதாவின் கையில் ஜாதி மல்லிகை பூக்களை தொடுத்த சரம் இருந்தது. இருவரும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டே ஒரு வினாடி நின்று விட்டார்கள். சுதா? செல்வச் செழிப்புடன் இருந்த அவளை சுதாவாக அடையாளம் கண்டுகொள்ள அவன் மனம் தயங்கியது. அத்தான்! சுதா சட்டென்று ஓடி வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டாள். சுதா! அத்தான், நீதானா? நிஜமாகவே நீதானா? நானேதான் சுதா, நானேதான். அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. நிமிஷங்கள் ஓடின. இந்த ஜென்மத்தில் திரும்பவும் உன்னை உயிரோடு இதுபோல கண்ணால் பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை. இன்றைக்கு எழுந்ததுமே நான் யார் முகத்தில் விழித்தேனோ? அவள் அவன் கைகளை விட்டுவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள். மாதவன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். உட்காரத்தான். என்னால் இன்னும் நம்பவே முடியவில்லை. வேலைக்காரர்கள் வந்து சொன்னபோது உண்மையில் எனக்கு எதுவுமே புரியவில்லை. அந்த பரபரப்பில் சுதாவின் கையில் இருந்த பூச்சரம் கீழே நழுவி விழுந்தது. அவள் காலடியில் நசுங்கி போயிற்று. அடடா என்றான் மாதவன் குனிந்து அதை கையில் எடுத்துக்கொண்டே. போகட்டும், வேறொன்றை தொடுத்துக் கொள்கிறேன் அலட்சியப்படுத்திவிட்டு சொல்லிவிட்டு மாதவன் கையை பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு இதோ வருகிறேன் என்று உள்ளே ஓடினாள். மாதவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல கையில் இருந்த பூச்சரத்தையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் கலகலவென்று சிரித்தார் போல மலர்ந்து இதழ் விரிந்து கொண்டிருந்த பூக்கள் இப்பொழுது வாடி கசங்கி போய் தீனமாக பார்ப்பது போல் இருந்தது. கிளப்புக்கு வர முடியவில்லை என்று ஃபோன் பண்ணிவிட்டேன். திரும்பி வந்த சுதா சொன்னாள். சுதாவிடம் ஒரு விதமான மிடுக்கும் கம்பீரமும் தென்பட்டன. மாதவன் சுருக்கமாக தன் கதையை சொன்னான். சுதா இரக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள். உரையாடல் சுதாவின் பக்கம் திரும்பியது. கணவனை பற்றி பேச்சு வந்ததுமே சுதாவின் முகத்தில் பளிச்சென்று பிரகாசம் ஏற்பட்டது. அவர் ரொம்ப நல்லவர் அத்தான், என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார் பெருமையுடன் சிரித்தாள். அந்த வார்த்தைகள் மாதவனின் இதயத்தில் ஈட்டியாய் தைத்து கொண்டன என்று அவளுக்கு தெரியாது. சுதாவின் அந்தஸ்து கூடிவிட்டது. எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக கழிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நாகராஜன் ஆதரவு கிடைத்தது ரொம்ப அதிர்ஷ்டம். நிறுத்தாமல் பேசிக்கொண்டிருந்த அவள் தோரணையை பார்த்ததுமே மாதவனுக்கு அவளை பார்த்த மகிழ்ச்சி கூட வற்றிவிட்டது. ஆனால் சுதா கடைசி சந்திப்பை பற்றியும் அந்த வாக்குறுதியை பற்றியும் நினைவுபடுத்த போனான். அதை முன்கூட்டியே ஊகித்து விட்டார் போல சுதாவின் முகம் சிவந்து விட்டது. உடனே அந்த நினைப்பை உதறிவிட்டவளாக, விடு அத்தான், இன்னும் சில மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாயாகப் போகிறேன் நான். இப்பொழுது அந்த விஷயத்தை நினைவுபடுத்தினாய் என்றால் வெட்கத்தால் என் உயிரே போய்விடும் என்றாள். மாதவன் வாயடைத்து போய்விட்டான். அவன் மனம் பனிக்கட்டியை தொட்டார் போல மரத்து போய்விட்டது. சூழ்நிலை மாறும்போது மனிதன் கூட மாறுவது சகஜம். அந்த மாறுதலை புரிந்து கொள்ளணுமே தவிர பழிக்கக்கூடாது. சுதாவின் குரல் கம்பீரமாக இருந்தது. நான் ஒரு பெண், எனக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது, என்ன செய்வேன் என்று கண்ணீர் மல்க சொல்லியிருந்தால் அவன் மனதிற்கு சமாதானமாக இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் சுதா அந்த மாதிரி யோசிக்கும் நிலையில் இல்லை. அது சரி, எங்கே தங்கியிருக்கிறாய் நீ? உரையாடலை மாற்றுவதற்காக குசலம் விசாரிக்க தொடங்கினாள். ஒரு நண்பன் வீட்டில் எங்கேயோ பார்த்தபடி பதில் சொன்னான். கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு, எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கு என்றாள். வேண்டாம் சுதா. ஏன்? உனக்கு எதற்கு அவ்வளவு சிரமம்? பலே ஆள்தான், ரொம்ப அபூர்வமாக வந்திருக்கிறாய். 4 நாள் வைத்துக் கொள்வது ஒரு சிரமமா? போகட்டும், அவர் வரட்டும், அவரை கேட்ட பிறகு வந்து தங்கலாம். நான் போய் வருகிறேன் சுதா. இது என்னது? அவர் வருவதற்குள்ளேயா?
பலே ஆள்தான். உட்கார், இதோ காஃபி டிஃபன் கொண்டு வரச் சொல்லி சமையல்காரனுக்கு சொல்லிவிட்டு வருகிறேன். எழுந்து உள்ளே விரைந்தாள். வாயை திறந்தாள். அவர் அவர் அவரை பற்றி நினைவை தவிர வேறு எந்த ஞாபகமும் இருக்காது போலிருக்குது சுதாவுக்கு. அவர் ரொம்ப நல்லவர். அறிமுகப்படுத்தினால் நீயே சொல்லுவாய். அவர் சீக்கிரத்திலேயே அட்வொகேட் ஜெனரலாக போகிறார். அவருக்கு என்மேல் உயிர். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவன் இதயத்தை துளைத்தெடுக்கத் தொடங்கின. சுதா இல்லாமல் அவனால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதாம். வீடு திரும்பியதுமே கண்ணில் படாவிட்டால் சுதா சுதா என்று பரிதவித்து போய்விடுவானாம். சுதாவை மனம் செய்து கொண்ட பிறகு அவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாயிற்றாம். இதெல்லாம் நீ வந்த அதிர்ஷ்டம்தான் என்கிறானாம். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் இதைவிட வேறென்ன வேண்டும்? ஒரு பெண்ணின் அதிர்ஷ்டத்திற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு வேண்டுமா? இதுதான் சுதாவின் வார்த்தைகளில் இருந்த பொருள். மாதவன் ஏமாற்றத்தால் தளர்ந்து போய்விட்டான். அவன்தான் என்னென்ன கற்பனைகள் செய்து கொண்டிருந்தான். இந்த 4 ஆண்டுகளுக்குள் சுதா எவ்வளவு மாறி போய்விட்டாள். அவனுக்கு தெரிந்த சுதாவுக்கும் இவளுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. உருவத்தில் மட்டுமல்ல, சுபாவத்தில் கூட எவ்வளவு வித்தியாசம். அன்றைய சுதா வெறும் அப்பாவி. அவள் மனதில் அவனைத் தவிர வேறு யாருக்குமே இடமில்லாமல் இருந்தது. இன்றைய சுதாவுக்கு லாயர் பாஸ்கரனின் மனைவியாக புதிய குணாதிசயங்கள் வந்து சேர்ந்து விட்டன. ஆசைகள் தலைவிரித்தாடத் தொடங்கிவிட்டன. பெண்ணொருத்தி சமுதாயத்தில் ஆடம்பரமாக 4 பேருக்கு முன்னால் வளைய வர வேண்டுமென்றால் பெயரும் புகழும் உடைய கணவன் வேண்டும். அவற்றையெல்லாம் பாஸ்கரன் வழங்கி கொண்டிருப்பதால் தான் கணவனிடம் அவ்வளவு பிரியமா? படிப்பறிவில்லாத சுதாவுக்கு இடையில் வந்த செல்வத்தால் அப்பாவித்தனம் போய் விவேகம் நசிந்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் அதிகமாகிவிட்டது. மாதவனுக்கு முள்ளின் மீது உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. எப்பொழுது அங்கிருந்து வெளியேறுவோமோ என்று இருந்தது. சுதா டிஃபன் காஃபி எடுத்துக்கொண்டு வந்தாள். அதை சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு எழுந்து கொள்ள முயன்றபோது பாஸ்கரன் வந்துவிட்டான். சுதா அறிமுகப்படுத்தி வைத்தாள். சுதா அவ்வளவு பெருமையாக தன் அதிர்ஷ்டமாக போற்றிய அந்த கணவன் குள்ளமாக பருமனாக இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி என்பதற்கு பளபளத்த அந்த வழுக்கை தலையே சான்று. எவ்வளவு சின்ன வயதிலேயே அத்தனை தலைமுடியும் கொட்டிப்போனது வேதனையான விஷயம்தான். சுதா அவனிடம் எதைக் கண்டாள் என்று மாதவனுக்கு புரியவில்லை. பாஸ்கருக்கும் மாதவனிடம் பெரிதாக ஆர்வம் ஒன்றும் ஏற்படவில்லை. சுருக்கமாக பேசினான். அந்த பேச்சில் கூட தான் ஒரு லாயர் என்று கர்வம் பிரதிபலித்தது. கொஞ்ச நேரம் கழித்து மாதவன் விடைபெற்று கொண்டு கிளம்பப் போனான். பாஸ்கர் தடை எதுவும் சொல்லவில்லை. சோஃபாவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சுதா குனிந்து ரகசியமாக அவன் காதில் ஏதோ சொன்னாள். ஒரு வினாடி புருவங்களை சுளித்த பாஸ்கரன் உடனே முகத்தை மலர்ச்சியாக வைத்துக்கொண்டு, உங்க மாமா மகள் உங்களை 4 நாள் வந்து தன் வீட்டில் வந்து இருக்கச் சொல்கிறாள் என்றான் ஏதோ தமாஷ் செய்வது போல அலட்சியமாக. சுதா அவன் ஏதோ நகைச்சுவையாக பேசிவிட்டது போல பாவித்து கலகலவென்று சிரித்தாள். மாதவன் தன்னால் இருக்க முடியாது என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வந்து விட்டான். படியிறங்கி வந்து கொண்டிருந்த போது வராண்டாவில் ஜோடியாக நின்று விடை கொடுத்து கொண்டிருந்த தம்பதிகளை பார்த்து தன் மனம் எதிர்பார்த்தாற் போல பொறாமைப்படாமல் போனது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. மூச்சை இழுத்து அடக்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் ஏதோ நிம்மதியாக தாண்டி போய்விட்டார் போல அப்பாடா என்று இருந்தது. ஆனால் வேறு விதமான வருத்தம். வரும்போது அவன் ஊகித்து கொண்டு வந்த எதுவுமே நடக்கவில்லை. அவன் பிழைத்து உயிரோடு திரும்பி வந்ததற்கு சுதா மகிழ்ச்சி அடைந்தது உண்மைதான். அதில் அன்பு இருந்தது, ஆனால் நெருக்கம் இல்லை. சிறுவயது தோழனாக பரிவு இருந்தது, ஆனால் காதலியாக பிரியமில்லை. இவ்வளவு நாளாக இறந்து போய்விட்டதாக நினைத்து மறந்து விட்டிருந்த நபர் உயிரோடு கண்முன் வந்து நின்றதால் ஏற்பட்ட தாங்க முடியாத சந்தோஷம். ஆனால் அதில் பல நாட்களாக எதிர்பார்த்து பரிதவித்து ஏமாற்றத்தால் தளர்ந்து போய் எதிர்பாராமல் திரும்பவும் சந்தித்த மனநிறைவு இல்லை. இப்பொழுதைய சுதாவுக்கு வீடு, கணவன், குழந்தையை தவிர வேறெந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க நேரமே இல்லை. மாதவனை குசலம் விசாரித்ததோடு சரி, அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தவிப்பு கூட இல்லை. சுதாவை பற்றி நினைக்கும் பொழுது அவனுக்கு காரணம் இல்லாமலேயே எரிச்சல் ஏற்பட்டது. பார்க்காமலேயே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அது ஒரு இனிய நினைவாக என்றென்றும் நிலைத்து விட்டிருக்கும். கண்ட கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டது. மனக்கோட்டை இடிந்து சரிந்து விட்டது. இனி என்ன செய்ய வேண்டும்? கருணையின்றி சுதா அவனுக்கு ஏற்படுத்திவிட்டு போன தனிமையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? ஏமாற்றத்தாலும் அவமானத்தாலும் அவன் ரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. ஆனால் அவன் என்ன செய்வான்? யாரிடம் பழியை தீர்த்து கொள்வான்? இந்த ஊரும் இந்த காற்றும் அவனுக்கு விஷமயமாக தோன்றத் தொடங்கின. அத்தியாயம் 5. அடுத்த 1 மணி நேரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்தான் மாதவன். அவன் பிளாட்பாரத்தில் வந்து நின்றபோது ரயில் புறப்பட தயாராக இருந்தது. அதிக நேரம் இல்லை. எதிரே தென்பட்ட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கொண்டு விட்டான். முதல் வகுப்பு பெட்டி அது. கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை. இப்படியே நடக்கட்டும்.
டிக்கெட் இல்லாமல் முதல் வகுப்பில் பயணம் செய்யும் தன்னை நெருங்கி டிக்கெட் எங்கே என்று டிடி வந்து கேட்டால் இல்லை என்று டபாய்த்து விடுவான். அவர் ஏதாவது அத்துமீறி பேசினால் கையை ஓங்குவான். பிறகென்ன, சிறைதான். அதுவே மேல். இந்த வெளி உலகத்தை விட அந்த சிறையே நன்றாக இருக்கும். மாதவன் உறுதியோடு உட்கார்ந்திருந்தான். டிடி மட்டுமே இல்லை, பெட்டிக்குள் யார் வந்தாலும் சரி அவர்களை கூப்பிட்டு சண்டைக்கு இழுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருந்தது. ரயில் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றது. மாதவன் எவ்வளவு ஆசையுடன் எதிர்பார்த்த போதிலும் யாருமே வந்து பெட்டிக்குள் ஏறவில்லை. நேரமோ ஓடிக்கொண்டே இருந்தது. ரயில் திரும்பவும் புறப்பட தயாரானது. இங்கேயும் அவனுக்கு ஏமாற்றம்தான். இந்த நிலையில் அவனுக்கு தனியாக இருக்கவே தைரியம் போதவில்லை. எதிர்பாராமல் மிக நுட்பமான இடத்தில் அடியுண்ட அவன் மனம் விவேகத்தை இழந்துவிட்டது. அவனுக்கு என்னவாயிற்று? இன்றைக்கு மனம் ஏன் வெறிபிடித்த குதிரையாய் அலைபாய்கிறது? அவனுக்கு அவன் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. இவ்வளவு நாளாக ராமகோபாலனின் சகவாசத்தால் படிந்திருந்த நல்ல பண்புகள் எல்லாம் எங்கே ஓடி ஒளிந்தன? வாழ்க்கையை பற்றி அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் எந்த புழுதியில் கரைந்து விட்டன? அவரை பற்றிய நினைவுகள் வந்ததுமே அவன் மனம் கொஞ்சம் அமைதியடைந்தது. தந்தைக்கு ஒப்பான பாசமுடைய அவர் நினைவு வந்ததுமே விவேகம் கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து கொள்ளத் தொடங்கியது. மாதவன் இறங்கி போய் டிக்கெட் வாங்கி வந்துவிடலாம் என்று எண்ணினான். அதற்குள் ரயில் புறப்பட தயாராக கூவியது. மாதவன் எழுந்து பாத்ரூமுக்கு போனான். அவன் திரும்பி கதவை திறந்த பொழுது கம்பார்ட்மெண்ட்டில் யாரோ ஏறியிருந்தார்கள். எதிரே இருந்த பெர்த்தின் மேல் சாமான்கள் தென்பட்டன. அம்மாடா என்று நிம்மதியாய் பெருமூச்சு விட்டுவிட்டு சக பயணிக்காக பெட்டி முழுவதும் பார்வையை சுழற்றிய போது கதவை உட்புறமாக தாழிட்டு கொண்டிருந்த பெண் ஒருத்தி கண்ணில் பட்டாள். தனியாக பயணம் செய்வதால் வெளியே இருந்து யாரும் உள்ளே நுழைந்து விடாமல் இருப்பதற்காக கதவையும் ஜன்னல்களையும் சாத்தி பந்தோபஸ்து பண்ணி கொண்டிருந்தாள். மாதவன் பாத்ரூம் கதவிற்கு அருகில் நின்றபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கதவை சரியாக தாழிட்டிருக்கிறோமோ இல்லையோ என்று மற்றொரு முறை பரிசோதித்துவிட்டு திருப்தியடைந்த அவள் திரும்பினாள். மாதவன் நகர்ந்து வந்து தன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டான். தன்னந்தனியாக இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் முதல் முறையாக அவனை பார்த்ததும் அந்த பெண்ணின் கண்கள் வியப்பால் அகன்றன. அதில் லேசாக பயமும் எட்டி பார்த்தது. அதை புரிந்து கொண்ட மாதவனின் இதழ்களில் புன்னகை படர்ந்தது. உண்மையில் என்ன பெண்கள் இவர்கள்! இல்லாத எண்ணங்களை தூண்டிவிடுவதில் கைதேர்ந்தவர்கள். அவனையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகத்தில் அளவுக்கு மீறிய பயம் வந்து சேர்ந்து கொண்டது. கை தன்னை எறியாமலேயே மார்பின் மீது போயிற்று. அலட்சியமாக எதையும் பொருட்படுத்தாதவனாக சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொள்ளப் போன மாதவன் சட்டென்று நின்று விட்டான். அவன் பார்வை அந்த பெண்ணின் மார்பின் மீது நிலைத்து அங்கே தொங்கிக் கொண்டிருந்த புலிநக டாலரை கூர்ந்து பார்த்தன. இந்த பெண் தீக்குச்சி முற்றிலும் எரிந்து விரலில் பட்டு சுரீரென்றது. ரயில் அதற்குள் பிளாட்பாரத்தை விட்டு புறப்பட்டு வேகத்தை மேற்கொண்டது. அவன் அளவில்லாத ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண்ணின் கண்கள் பரபரப்புடன் கம்பார்ட்மெண்ட் முழுவதும் தேடி அபாயச்சங்கிலி இருந்த இடத்தில் நிலைத்தது. அவள் பார்வையை உணர்ந்து கொண்ட மாதவனின் கண்கள் அபாயச்சங்கிலி தான் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு அருகிலேயே இருந்ததை உணர்ந்து குறும்பாக சிரித்தன. கொஞ்ச நேரம் அபலையாக தெரிந்த அந்த பெண் அடுத்த நிமிஷமே துணிச்சலை வரவழைத்து கொண்டு தலையை திருப்பிக் கொண்டு சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மாதவனின் கை தன்னை எறியாமல் கன்னத்தை தடவி பார்த்து கொண்டது. அங்கே அந்த பெண் ஏற்படுத்தியிருந்த காயம் ஆழமாக பதிந்து போய் வடுவாக தங்கிவிட்டது. அவனுக்கு ஒரு வினாடி அந்த பெண்ணை பார்த்து, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அன்று கூட அனாவசியமாக தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். அன்று கையை பிடித்தது என் தவறுதான். ஆனால் என் மனதில் இருந்த எண்ணம் இதுதான் என்று விளக்கமாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நாக்கு நுனிவரையிலும் வந்துவிட்ட வார்த்தைகளை அந்த பெண் கண்களில் தென்பட்ட பயத்தையும் தலையை திருப்பிக் கொண்ட விதத்தில் தென்பட்ட திமிரையும் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் அழவைத்துவிட்டு பிறகு சொல்ல வேண்டும் என்ற குறும்புத்தனமான எண்ணம் தடுத்து நிறுத்திவிட்டது. அவளுக்கு அருகில் வந்து கொஞ்ச தூரத்தில் உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுது கூட அபாயச்சங்கிலியை பிடித்து இழுக்க வேண்டுமானால் அவனை தாண்டி கொண்டுதான் போக வேண்டும். அவன் ஒரு காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்தான். தான் உட்கார்ந்திருந்த அதே பெர்த்தின் மீது வந்து உட்கார்ந்து கொண்ட அவனை பார்த்து அவள் பயப்படவில்லை. வெறுப்படைந்தார் போல முகத்தை வைத்துக் கொண்டாள். உன்னால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது போல மிடுக்காக பார்த்துவிட்டு அந்த பக்கமாக திரும்பி ஜன்னல் கதவை மேலே உயர்த்த போனாள். அதைவிட அந்த பெண் பயந்து போய் மிரட்சியுடன் பார்த்திருந்தால் அவன் உருகி போயிருப்பான். தன் நடத்தைக்கு வெட்கமடைந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போய் தன் சீட்டில் போய் உட்கார்ந்திருப்பான். ஆனால் உன்னால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அலட்சியம் அவனை தூண்டிவிட்டது. அதனால் உடனே அவளிடம் வந்து ஜன்னலை திறக்க முடியாமல் தடுத்தான்.
அந்த தருணத்திற்காகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் சட்டென்று எழுந்து மின்னலாக அபாயச் சங்கிலியை நோக்கி ஓடப்போனாள். மாதவன் சட்டென்று காலை குறுக்கே வைத்தான். திடீரென்று அவன் கால் குறுக்கிட்டதால் துள்ளி விழப்போனாள். நிமிஷத்தில் அவனுடைய பலமான கை வந்து அந்த பெண் குப்புற விழுந்து விடாமல் தடுத்து விட்டது. கோபத்தால் கண்கள் சிவக்க கூர்ந்து பார்த்தாள் அவனை. அவன் சிரித்தான். அவள் கையை விடுவித்துக் கொள்ள போனாள். ஆனால் முடியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து மாதவன் கையை விட்டு விட்டான். அடுத்த நிமிஷம் 2 கைகளாலும் அவனை பிடித்து பலமாக தள்ளிவிட்டாள். அடுத்த வினாடி அபாயச் சங்கிலி அவள் கையுக்கு எட்டியிருக்கும். ஆனால் அதற்குள் எழுந்துவிட்ட மாதவன் 2 கைகளையும் நீட்டி அவள் உடலை தொட்டு தன் பக்கமாக இழுத்தான். இழுத்த வேகத்தில் வேகமாக போய்க் கொண்டிருக்கும் ரயிலின் ஆட்டத்திற்கு நிற்க முடியாமல் இருவரும் பர்த்தின் மேல் வந்து விழுந்தார்கள். இப்பொழுது என்ன பண்ணுவாய்? ஆத்திரத்துடன் கேட்டான் அவன். பதிலுக்கு அந்த பெண்ணின் கைகள் வந்து மாதவனின் கன்னத்தில் பலமாக அடித்தன. முதலில் அசந்து போய்விட்ட அவன் சட்டென்று அவன் ஒரு கையால் அவ்விரு கரங்களையும் அழுத்தி பிடித்து கொண்டு அசைய முடியாமல் செய்தான். இன்னொரு கையால் அவள் உடலை அழுத்தி பிடித்து கொண்டான். 1 வினாடி நேரம் அப்படியே நீடித்தது. மாதவன் மை தீட்டி அந்த கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண் இமைகளை படபடத்து பயந்தவாறு பார்த்தாள். அந்த பார்வை அவன் இளமையை தூண்டிவிட்டது. நெருக்கமாக அணைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் உடல் அவன் இச்சையை தட்டி எழுப்பிவிட்டது. விவேகத்தை ஆவேசம் அடக்கிவிட்டது. என்றோ அவமானப்பட்ட உள்மனம் பழிவாங்கச் சொல்லி அவசரப்படுத்தியது. அவனிடமிருந்த நல்ல பண்பை இச்சையால் தடுமாறிக்கொண்டிருந்த மிருகத்தன்மை வெற்றி கொண்டு விட்டது. 1 வினாடி அவன் கலவரமடைந்தான். ஆனால் அடுத்த நிமிஷம் உண்மையாகவே அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. முதலில் தீவிரமாக போராடி எதிர்த்த அந்த பெண்ணின் உடல் கடைசியில் சோர்ந்து போய் அவனுக்குள் அடங்கி போய்விட்டது. நேரம் கடந்தது. எதிர்பாராத இந்த சம்பவத்தால் தானும் பயந்து போய்விட்டார் போல ரயில் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மாதவன் எழுந்து சரியாக உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்ணை மடியில் இழுத்து கொண்டான். அதற்குள் சலனம் ஒடுங்கி போய்விட்ட அவள் உடல் வாடிப்போன தாமரை தண்டாக அவன் கைகளுக்கிடையே தொங்கியது. மாதவன் அவளை 1 வினாடி கூர்ந்து பார்த்தான். இமைகள் மூடிக்கொண்டு கொஞ்சம் நலிந்து போனார் போல தென்பட்ட அந்த முகம் களைத்து போய் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவன் கண்களுக்கு ரொம்ப அபூர்வமாக தென்பட்டது. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். நினைவு தப்பிவிட்டிருந்த அந்த நிலையிலும் கூட விம்மிக் கொண்டிருந்தார் போல அவள் கழுத்து நரம்புகள் அதிர்ந்து கொண்டிருந்தன. அவன் அவள் நெற்றியில் படிந்த கேசங்களை விளக்கினான். திடீரென்று அவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது. என்ன இது, இப்படியாகிவிட்டதே? தான் இப்படி மிருகமாக ஏன் நடந்து கொண்டான்? குழந்தைத்தனம் மாறாத அம்முகத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு மூளையே கலங்கிவிட்டது. இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் கடமை என்ன? முன்பின் தெரியாத இந்த பெண்ணை இப்படியே விட்டுவிட்டு போவதா? அல்லது அந்த பெண்ணின் கண்கள் விரிந்தன. அவன் நட்புடன் முறுவல் பூத்தான். பயந்து போய் பார்த்த அந்த பெண் உடம்பை குறுக்கிக் கொண்டு பின்னால் நகர்ந்து கொண்டாள். பயப்படாதே, அவள் அருகில் குனிந்து மெதுவாகச் சொன்னான். ஆனால் அது அவள் காதில் வாங்கிக் கொண்டதாக தெரியவில்லை. இன்னொரு தடவை அவள் முகம் களையிழந்து விட்டது. திடீரென்று ரயில் நின்று விட்டதால் அவன் திடுக்கிட்டான். மூச்சை இழுத்து அடக்கிக் கொண்டு காத்திருந்தான். ஆனால் எவ்வளவு நேரமாகியும் யாருமே வரவில்லை. பொறுமையின்றி தன் மடியிலிருந்து அவளை சரியாக படுக்க வைத்துவிட்டு ஜன்னல் கதவை திறந்தான். குளிர்ந்த காற்று ஜன்னல் வழியாக விற்றென்று வீசியது. வெளியே கார் இருள். ஏதோ ஸ்டேஷன் வரப்போகிறது போலும் சிக்னலுக்காக அனுமதி கேட்டு ரயில் பெரிதாக கூவிக்கொண்டிருந்தது. வெளியே பார்த்து கொண்டிருந்த அவன் கண்கள் திரும்பி பெர்த்தின் மீது சலனமில்லாமல் படுத்து கிடந்த அந்த பெண்ணின் முகத்தின் மீதே நிலைத்தன. அவளுக்கு நன்றாக விழிப்பு வருவதற்குள்ளே இறங்கி போய்விட்டாள். தவறு செய்த பிறகு தண்டனையை அனுபவிக்க பின்வாங்குபவன் இல்லை அவன். தான் செய்துவிட்ட இந்த தவறுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் வாயை திறக்காமல் ஏற்றுக்கொள்ள அவன் தயார். ஆனால் வெட்கம் கெட்ட காரியம் இன்னும் யாருக்காவது தெரிந்து அவர்கள் ஏதாவது தீர்ப்பளிப்பதை விட அந்த தண்டனையை தனக்குத்தானே விதித்துக் கொள்ளுவது நல்லது. அடுத்த 5வது நிமிஷம் அவன் ரயிலை விட்டு இறங்கிவிட்டான். வானத்தில் அடர்த்தியாக கருமேகங்கள் பரவியிருந்தன. லேசாக குளிர்ந்த தூறலுடன் சேர்ந்து வீசிக்கொண்டிருந்த காற்று அவன் உடம்பை தழுவி களைப்பை போக்கிக் கொண்டிருந்தது. மாதவன் நகரப்போகும் ரயிலடியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற திட சங்கல்பத்துடன் இறங்கினான். ஆனால் 10 நிமிஷங்கள் கழித்தும் ரயில் நகரவில்லை. மனிதன் ஒரு முடிவிலிருந்து மாறவும் தேறிக்கொள்வதற்கும் வாழ்க்கையின் மீது திரும்பவும் விருப்பம் ஏற்படுவதற்கு அந்த 10 நிமிஷங்கள் போதும். அவன் தைரியம் தளர்ந்து விட்டது. சாகப் போவதற்கு முன்னால்
வாழ்க்கை மேலும் இனிப்பாக தோன்றி புன்னகையுடன் கைகளை நீட்டியது. அவன் ஆம் இல்லை என்று மனதில் போராடிக் கொண்டிருந்த போதே ரயில் போய்விட்டது. போய்க் கொண்டிருந்த ரயிலையே செய்வதறியாமல் பார்த்து கொண்டே நின்று விட்டான் அவன். ரொம்ப நேரம் கழித்து மாதவன் தூக்கத்தில் எழுந்து நடப்பவனைப் போல தள்ளாடிக்கொண்டே தண்டவாளத்தை ஒட்டியே நடக்கத் தொடங்கினான். தொலைவில் மினுக்கென்று எரிந்து கொண்டிருந்த வெளிச்சத்தைக் கண்டு அங்கு ஏதோ ஸ்டேஷன் இருப்பதாக ஊகித்தான். அந்த விளக்கு வெளிச்சத்தை நெருங்குவதற்கு ரொம்ப நேரம் பிடித்தது. அத்தியாயம் 6. மேற்கண்ட சம்பவம் நிகழ்ந்த பிறகு ஏறக்குறைய 5-6 ஆண்டுகளில் நாட்டில் பல மாற்றங்கள் தோன்றின. பல நூற்றாண்டுகளாக அடிமை வாழ்க்கையில் புழுங்கிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு சுதந்திரம் புதிய ஒளியை தந்தது. முஸ்லீம்கள் இந்துக்களோடு போராடி தனியாக பாகிஸ்தானை ஏற்படுத்தி கொண்டார்கள். தேச தந்தையான மகாத்மா இறந்தார். துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி தரையில் சாய்ந்த அவர் பிரிவால் புதிதாக கிடைத்த இந்த வெளிச்சம் கூட அணைந்து விடுமோ என்று பயந்த ஜனங்களுக்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு வந்து அந்த ஒளியை தாங்கிக் கொண்டு நிமிர்ந்து நின்றார். அவர் தலைமையில் நாடு முன்னேற பல திட்டங்கள் தயாராயின. சுதந்திரமாக செயல்பட நினைத்து எதிர்த்து நின்ற சில சமஸ்தானங்கள் சர்தார் பட்டேலின் தலைமையில் அடக்கப்பட்டு யூனியனுடன் இணைக்கப்பட்டன. இந்த சமயத்தில் மக்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. லட்சாதிபதிகள் ஓட்டாண்டிகளாக மாறிவிட்டார்கள். அடுத்த வேலைக்கு கதியில்லாத சிலர் கோடீஸ்வரர்களானார்கள். நாட்டில் மெல்ல மெல்ல அமைதியும் பாதுகாப்பும் நிலைநாட்டப்பட்டன. மாதவனின் வாழ்க்கையில் கூட பெரிய மாறுதல்கள் வந்தன. ராமகோபாலன் இறந்து போய் 6 மாதங்களாகிவிட்டன. கடந்த 5-6 ஆண்டுகளாக மாதவன் அவருடனேயே நிழலாக இருந்து வந்தான். சத்தியாகிரகம் நடந்த சமயத்தில் பல ஆண்டுகள் சிறையில் இருந்ததால் ஏற்கனவே பூஞ்சையான அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது. எவ்வளவு பணம் செலவழித்த போதிலும், எவ்வளவு டாக்டர்களை பார்த்த போதிலும் அவர் உடல்நலம் பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை. நாளுக்கு நாள் குன்றிக்கொண்டே வந்த அவர் உடல்நிலை கடைசியில் டிபியில் இறங்கிவிட்டது. இது தெரிந்தபோது இனி அதிக நாள் அவர் பிழைத்திருக்க மாட்டார் என்று உணர்ந்து கொண்ட உறவினர்கள் கழுகாக வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களிடமிருந்து அவரை மீட்டு அமைதியாக வாழச் செய்வதே மாதவனுக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. எப்போதும் அவருடன் நிழலாக சுற்றி கொண்டே இருந்த அவனை பார்த்து சிலர், இது தொற்று நோய், மறந்து விடாதே என்று எச்சரித்தார்கள். ஆனால் அவன் அவற்றை பொருட்படுத்தவே இல்லை. கடைசி காலத்தில் பெற்ற மகனை காட்டிலும் மேலாக அவரை கவனித்து வந்த மாதவனை பார்த்து மனம் உருகி போய்விட்ட அவர் அவனுடைய கைகளை தன் மெலிந்த கரங்களில் ஏந்தி கொண்டு, இது எந்த ஜென்மத்து கடனோ என்றார். கடன் என்று சொல்லாதீங்க. மனங்கள் இணைந்த பிறகு சக மனிதர்களிடம் காட்டும் மனிதநேயம் அவ்வளவுதான் என்றான் மாதவ். தன்னலமற்ற அவன் ஆதரவிற்கும் ஆடம்பரமில்லாத அன்பிற்கும் அவர் புலகாகிதம் அடைந்து விடுவார். கடைசி காலத்தில் மகனில்லாத குறையை தீர்த்து வைத்துக் கொண்டிருந்த அவனை பார்த்தபோது உள்ளூர ஏற்பட்ட சந்தோஷத்தையும் திருப்தியையும் அவர் இதயத்தில் பதிய வைத்துக் கொண்டார். ஆனால் என்றுமே ஒரு வார்த்தை கூட வெளியே சொன்னதில்லை. அவர் இறந்து போன பிறகு வாரிசுகள் என்று உரிமை கொண்டாடி கொண்டு வந்தவர்களையும் மாதவனையும் உட்கார வைத்து லாயர் உயிலை படித்தார். அதில் சென்னையில் அவருக்கு இருந்த பெரிய பங்களாவை தன் மனைவி மற்றும் தன் பெயரில் ஏழைகளுக்கு இலவசமாக செயல்படும் ஆஸ்பத்திரியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். வியாபாரத்தில் தனக்கு வந்த வருமானத்தில் 3/4 பாகத்தை ஆஸ்பத்திரி செலவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் மீதி 1/4 பாகம் தன் வளர்ப்பு மகன் போல் இருந்து வந்த மாதவனுக்கு சேர வேண்டும் என்றும் மாதவன் தானே சுயமாக வியாபாரத்தை பார்த்து கொண்டு ஆஸ்பத்திரியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இது தன் கடைசி ஆசை என்றும் தெரிவித்திருந்தார். அத்தோடு கிராமத்தில் இருக்கும் 10 ஏக்கர் நிலமும் வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் வீடும் மாதவனை சேர வேண்டும் என்றும் தான் இறந்து போன பிறகு அடுத்த நிமிஷத்திலிருந்தே மாதவன் தன் வாரிசாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லை, கிராமத்தில் உள்ள அந்த வீட்டையும் நிலத்தையும் எந்த சூழ்நிலையிலும் விற்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. அவை வாரிசு என்ற முறையில் மாதவனின் குழந்தைக்கு போய் சேரும். இந்த உயிலை பற்றி கேட்டதுமே உறவினர்களோடு சேர்ந்து மாதவனும் திகைத்து போய்விட்டான். அவர் மனதில் இருந்த அன்பு இதுபோல மகனாக தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த உயில் விஷயம் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் அவன் அந்த வீடு, நிலம், வியாபாரத்தில் பங்கு எல்லாவற்றையும் மறுத்திருப்பான். ஒரு கால் இது தெரிந்துதான் அவர் என்றுமே அதை பற்றிய பேச்சையே அவனுக்கு முன்னால் எடுக்கவில்லை போலும். உண்மையில் அவர் சொன்னது போல எந்த ஜென்மத்து பந்தமோ இது. பாசத்தாலும் நன்றியாலும் மாதவனின் கண்கள் பனித்தன. வந்த உறவினர்கள் எல்லோரும் மாதவனை முகத்திற்கு நேராகவே திட்டி தீர்த்தார்கள். கடைசி சமயத்தில் நெருங்கி பழகி அதுபோல எழுதச் செய்து விட்டாய் என்று குற்றம் சாட்டினார்கள். சொத்தின் மீது கண் வைத்து அவரை எங்களிடமிருந்து பிரித்து விட்டாய் என்று பழி சுமத்தினார்கள். ஆனாலும் இப்பொழுதும் ஒன்றும் மிஞ்சி விடவில்லை. உன்னை கோர்ட்டுக்கு இழுத்து ஒரு கை பார்க்காமல் போனால் பார்த்துக்கொள்
என்று சவால் விட்டார்கள். உன் கொட்டத்தை அடக்கி இதையெல்லாம் திரும்ப பெறும் வரையில் உறங்க மாட்டோம் என்று சபதம் செய்தார்கள். லாயர் இடை புகுந்து மாதவனுக்கு எதுவும் தெரியாது என்றும் அவன் அப்பாவி என்றும் சொல்ல முன் வந்தார். போதும் போதும், நீங்கள் எல்லோருமாக சேர்ந்த சதி இது. இதில் உங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ எங்களுக்கு எப்படி தெரியும் என்று சண்டை போட்டுவிட்டு எழுந்து போய்விட்டார்கள் உறவினர்கள். 2-3 நாட்களிலேயே மாதவன் மீது வழக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள். ஆனால் மாதவன் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் அவனுக்கு இருந்து வந்த ஒரே நெருங்கிய நண்பரும் தந்தைக்கு ஒப்பானவருமான ராமகோபாலனின் பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வது என்றுதான் புரியவில்லை அவனுக்கு. இத்தனை ஆண்டுகளாக அவருடைய நெருக்கத்தின் மூலமாக அவருக்கு அவன் செய்த உதவியை விட அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதே அதிகம். அன்றைக்கு ரயிலில் எதிர்பாராமல் அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ள துணிச்சல் போதாமல் போகவே அவனுக்கு மூளையே கலங்கிவிடும் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து அவனுக்கே தெரியாமல் அவனை காப்பாற்றி விட்டார் அவர். எத்தனையோ முறை தான் செய்த வெட்கங்கெட்ட காரியத்தை அவரிடம் வாய்விட்டுச் சொல்லி என்ன செய்தால் பிராயச்சித்தமாகும் என்று யோசனை கேட்க நினைத்தான். ஆனால் அவனால் கேட்க முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அந்த காயம் மாறுவதற்கு தேவையான சக்தியை மனம் சம்பாதித்து கொண்டு விட்டது. அந்த விதமாக ராமகோபாலனின் மரணத்தால் மாதவனின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டது. அந்த திருப்பத்தின் மூலமாக அவனுக்கு அவருடைய வியாபாரம், ஆஸ்பத்திரியாக மாற்ற வேண்டிய வீடு, அதன் மூலம் இன்னும் பல பொறுப்புகள் வந்து சேர்ந்தன. நாட்கள் நிமிடங்களாக பறக்கத் தொடங்கின. அத்தியாயம் 7. செல்வம் என்றுமே தனியாக வராது. சுற்றத்தையும் நட்பையும் பெயரையும் புகழையும் சேர்த்து கொண்டு குடும்ப சமேதராக என்பது போல ஆடம்பரமாகவே வரும். போகும்போதும் அதே போலத்தான் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு சத்தம் போடாமல் வெளியேறும். மாதவனுக்கு புதிதாக வந்து சேர்ந்த செல்வத்தோடு கூட புதிய சிநேகிதர்களும் நிறைய பேர் கிடைத்தார்கள். அவர்கள் அத்தனை பேரிலும் மாதவனுக்கு பிடித்தவன், மனதுக்கு நெருக்கமானவன் டாக்டர் பிரசாத். பிரசாத் ராமகோபாலனின் உதவியால் படித்து முன்னுக்கு வந்தவன். அவர் உதவியோடு இருந்தபோது ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சிநேகமாக உருவெடுத்து விட்டது. பிரசாத்துக்கு மாதவனிடம் நல்ல மதிப்பு இருந்தது. மாதவன் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி போய்க் கொண்டிருந்தான். பிரசாத் குடும்பத்தில் எல்லோரை காட்டிலும் பிரசாத் தங்கை ஜோதிக்கு மாதவனை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. தனித்தன்மைக்கோ குணத்திற்கோ ரொம்ப முக்கியத்துவம் தராதவள் ஜோதி. மாதவனின் குணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவளுக்கு அக்கறை இல்லை. அவன் தோற்றம் அவளை வசீகரித்து விட்டது. தன் கற்பனைக்கு ஏற்ற ஆண்மகன் என்று நம்பினாள். ஆனால் ஜோதியின் மனதில் இந்த எண்ணம் இருப்பதை உணராத மாதவன் மற்றவர்களுடன் பேசுவது போலவே அவளிடமும் சரளமாக பேசி வந்தான். எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கொண்டும் தன் அழகால் எதிராளியை கவர வேண்டும் என்றும் அசட்டுத்தனமாக ஏதேதோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் ஜோதியை கண்டால் மாதவனுக்கு எரிச்சல் ஏற்படுவது உண்டு. சில சமயம் அளவுக்கு மீறிவிட்டால் அருவருப்பாகவும் இருக்கும். ஆனால் ஜோதி ஒருத்தியை தவிர அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அவனுக்கு நெருக்கமானவர்கள்தான். அதனால் ஜோதியின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காதது போல பொருட்படுத்தாமல் இருந்தான். மாதவனின் அலட்சியத்தை ஜோதி வேறு விதமாக எடுத்துக்கொண்டாள். தன்னிடம் எந்த ஏற்பும் இல்லாமல் இருந்தால் தங்கள் வீட்டிற்கு அடிக்கடி ஏன் வரப்போகிறான் என்று நம்பினாள். மனிதனின் மனம் ரொம்ப வினோதமானது. தனியாக இருந்தாலும் சில சமயம் உல்லாசமாக இருக்கும். சில சமயம் 10 பேருக்கு நடுவில் இருந்தாலும் தனியாக பாலைவனத்தில் இருப்பது போல தவிக்கும். மாதவனின் நிலையும் தற்சமயம் அதுபோலத்தான் இருந்தது. தனிமையின் வருத்தத்தை தாங்க முடியாதவனாக பலவிதமான வியாபாரங்களை ஏற்படுத்தி கொண்டான். விருப்பமில்லாத பொழுதும் பொழுது போகுவதற்காக ஜோதியுடன் அறிமுகத்தை வளர்த்து கொண்டான். வியாபாரத்தை கவனிப்பதில் மேலும் அக்கறையை காண்பித்தான். ஆனாலும் பிசாசாக பற்றி கொண்டிருந்த தனிமையின் தொல்லை அவனை விட்டபாடில்லை. சுதா அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டேதான் இருந்தாள். சுதாவின் நினைவு வந்தபோது அவன் மனம் ஏனோ திடுக்கிடும். வாழ்க்கையே சூனியமாக தென்படும். சில சமயம் நள்ளிரவில் திடீரென்று யாரோ தட்டி எழுப்பினார் போல விழிப்பு வரும். பிறகு தூக்கமே வராது. யோசனைகள் சூழ்ந்து கொள்ளத் தொடங்கிவிடும். அந்த நள்ளிரவில் அந்த அமைதியின்மையை தாங்க முடியாமல் எங்கேயாவது எழுந்து ஓடிப்போய்விட வேண்டும் போலிருக்கும். ஆனால் எங்கே போவான்? அப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து மீழ்வதற்கு வீட்டில் சந்தடி இருக்க வேண்டுமே ஒழிய அதை விலையெடுத்து வாங்க முடியுமா? அப்படிப்பட்ட சமயங்களில் பல எண்ணங்களுக்கிடையே அந்த பெண்ணின் முகம் நினைவிற்கு வரும். எங்கே இருக்கிறாளோ, என்ன செய்கிறாளோ? அவனை பற்றிய ஞாபகம் இருக்குமா? எப்பொழுதோ மறந்து போய்விருப்பாள். சுதாவைப் போல அந்த பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டியுடன் இல்லத்தரசியாக இருந்திருப்பாள். அவள் மறந்தாலும் அவனால் மறக்கத்தான் முடியுமா? ஒரு கால் மறக்க நினைத்தாலும் கன்னத்தில் இருக்கும் இந்த வடு மறக்கத்தான் விடுமா? கண்ணாடியில் பார்த்து கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து
வெட்கத்தால் உடலும் மனமும் கூசின. உடனே கீரை தண்டாக துவண்டு நினைவற்று தன் கைகளுக்கிடையே சரிந்த அம்முகம் நினைவிற்கு வந்துவிடும். அந்த நினைப்பு வந்ததுமே அவன் மனம் சுருங்கிவிடும். கடவுள் தான் செய்த பாவத்திற்கு தன்னை ஏன் தண்டிக்கவில்லை? மாறாக சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து மேலும் ஆசீர்வதித்திருக்கிறாரே, எதற்காக? என்றாவது ஒரு நாள் தாம் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டால் எப்படி இருக்கும்? மாதவனுக்கு ஏனோ அந்த காட்சியை காண வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக தோன்றியது. இவ்வளவு ஆண்டுகளாக அவள் எங்கேயாவது தென்படுவாளோ என்று அவன் மனம் ரகசியமாக தேடிக்கொண்டேதான் இருந்தது. குறைந்தபட்சம் அதே சாயல் கொண்ட பெண்ணும் கூட அவனுக்கு தென்படவில்லை. ஒன்று மட்டும் உண்மை, இனி வாழ்க்கையில் அந்த பெண் கண்ணில் பட்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவன் மட்டும் வாழ்நாளெல்லாம் அவளை மறக்கவே மாட்டான். அந்த அனுபவம் அவ்வளவு ஆழமாக பதிந்து போய்விட்டது அவன் மனதில். அன்று ஜோதி மற்றவர்கள் சேர்ந்து பிக்னிக் கிளம்பிய போது அங்கு ஜோதி சாமர்த்தியமாக திட்டமிட்டு அவனுடன் தனியாக இருக்கும் அவகாசத்தை ஏற்படுத்தி கொண்டாள். சுற்றிலும் நிலா வெளிச்சம், நிசப்தம், அமைதியான சூழ்நிலை. அவன் மனம் கொஞ்சம் தடுமாறியது மட்டும் உண்மை. ஜோதி அவனை நெருங்கி வந்தாள். உங்கள் முகத்தில் இது என்ன வடு? எப்பொழுது ஏற்பட்டது இது? சுண்டு விரலால் அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு கேட்டாள். ஒரு வினாடி ஜோதியை வெறித்து பார்த்தவன் சட்டென்று எழுந்து தொலைவில் போய் நின்று கொண்டான். திடீரென்று அவனுக்கு அந்த நிலா வெளிச்சமும் தனிமையும் வெறுப்பை தந்தன. பின்னால் இருந்து ஜோதி கூப்பிட்டு கொண்டே இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல் மளமளவென்று எல்லோரும் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான். எதிர்பாராமல் அவன் மனம் சிதறி போய்விட்டது. அவனை இத்தனை பேரும் இவ்வளவு மதிக்கிறார்களே, அவன் செய்த அந்த பயங்கரமான காரியத்தை பற்றி தெரிந்தால் அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டார்கள். ராமகோபாலனின் சொத்திற்கு அவன் வாரிசாகிவிட்டதற்கு புழுங்கிக் கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு இது நல்ல வாய்ப்பாகிவிடும். அவன் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தான். அப்படியே பண்ணிக்கொண்டாலும் ரொம்ப சாதாரணமான பெண்ணை, தன்னிடமிருந்து பாதுகாப்பு, சந்தோஷம், குழந்தைகள் தவிர வேற எதையும் விரும்பாத பெண்ணை பார்த்து பண்ணிக்கொள்வான். அவன் மனதில் சுதாவுக்கு கூட இல்லாத தனிச்சிறப்பை அந்த பெண் சம்பாதித்து கொண்டு விட்டாள். அவளுடைய நினைப்பு வந்துவிட்டால் வேறு ஒருத்தியை தொடுவதற்கு கூட அருவருப்பாக இருந்தது அவனுக்கு. வீடு திரும்பிய பிறகும் கூட அவனுக்கு ரொம்ப நேரம் வரையில் உறக்கம் வரவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்பாராமல் நடந்துவிட்ட அந்த சம்பவத்தை பற்றி இவ்வளவு தூரம் ஏன் யோசிக்க வேண்டும்? ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏதாவது ரகசியம் இல்லாமல் போகாது. அதேபோல் அவனாலும் அதை எளிதாக ஏன் எடுத்துக்கொள்ள முடியவில்லை? அவன் இவ்வளவு தூரம் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறானே, அந்த பெண்ணிற்கு ஒரு நாளில் ஒரு நிமிஷமாவது அவனை பற்றிய ஞாபகம் இருக்குமா? எது என்னவானாலும் சரி, அவள் எங்கே இருந்தாலும் தேடி பிடித்து ஒருமுறை பார்க்க வேண்டும். தன்னை பார்த்ததுமே அந்த மீன் விழிகளில் தென்படும் அந்த நினைவுகளில் பிரதிபலிப்பு எப்படி இருக்குமோ? மாதவனுக்கு எப்படியாவது செல்வ சீமாட்டியாக இருக்கும் அவளை, இதற்குள் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாக கூட ஆகியிருக்கும் அவளை எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 8. சில நாட்களுக்கு முன்னால் மாதவன் எந்த தனிமையை பார்த்து பைத்தியம் பிடித்துவிடும் என்று பயந்தானோ, எந்த தனிமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று 4 பேருக்கு முன்னால் வளைய வந்து கொண்டிருந்தானோ, அந்த தனிமைக்காகவே இப்பொழுது தவிக்கத் தொடங்கினான். நாளுக்கு நாள் அவனுக்கு நெருக்கமானவர்களின் எண்ணிக்கை பெருகத் தொடங்கியது. அவன் எவ்வளவு தூரம் அவர்களிடமிருந்து விலகிக்கொள்ள முயன்றாலும் சாத்தியப்படவில்லை. அதோடு கூட அவன் ஏதோ வேதனையில் ஆழ்ந்திருக்கிறான் என்றும், அதனால் தாம் கூடவே இருந்தால் அந்த கவலையை மறக்க முடியும் என்றும் சொல்லி இன்னும் அதிகமாக நெருங்கத் தொடங்கினார்கள். எல்லோரையும் விட ஜோதியிடமிருந்து தப்பித்துக் கொள்வதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவனை கேட்காமலேயே, அவன் சம்மதம் இல்லாமலேயே ஜோதியை அவன் மணக்க விரும்புவதாக வதந்திகள் பரவத் தொடங்கின. ஜோதியை பிடிக்காத சிலர், முக்கியமாக தம் மகளையோ தங்கையையோ அவனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தவர்கள், ஜோதியின் நடத்தை சரியில்லை என்றும், வேண்டுமானால் உதாரணம் காட்டுகிறோம் என்றும் நன்றாக யோசித்து பார்த்துவிட்டு முடிவு செய்யும்படியும் யோசனை சொல்லத் தொடங்கினார்கள். இந்த ரகளை ஒரு புறம் இருக்க, ஆஸ்பத்திரிக்கு தேவைப்பட்ட டாக்டர்களுக்காக சிபாரிசு செய்தபடி நேரில் பலர் வரத் தொடங்கினார்கள். அதனால் அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாமல் போய்விட்டது. சில நாட்கள் இவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு எங்கேயாவது தொலைவிற்கு போனால்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தோன்றியது. கடைசியில் யோசித்து பார்த்துவிட்டு ராமகோபாலன் தன் பெயரில் எழுதி வைத்திருந்த அந்த கிராமத்து வீடு எப்படித்தான் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வருவோம் என்று புறப்பட்டு விட்டான். மிகச் சிறிய கிராமம் அது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் தான் அங்கே அதிகமாக இருந்தார்கள். தச்சன், கொள்ளன் என்று தொழிலாளர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கென்று தனியாக ஜாகை இருந்தது.
வேலை இருந்தால் தவிர மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். நகரத்திற்கு ரொம்ப அருகில் இருந்த போதும் அதன் பாதிப்பு சிறிதும் பிரதிபலிக்காத ஊரது. பட்டின வாழ்க்கை அலுப்பாக இருந்தால் 4 நாட்கள் இங்கே வந்து தங்கினால் போதும், மனம் அமைதி பெற்று திரும்பவும் சுறுசுறுப்பாகிவிடும். வீடு ரொம்ப பழமை வாய்ந்தது. கட்டிடம் புராதனமாக இருந்தாலும் விசாலமான அறைகளுடன் வசதியாக இருந்தது. வீட்டை சுற்றிலும் இருந்த எல்லையில் இடது பக்கமாக 4-5 மாமரங்களும் 2 கொய்யா மரங்களும் ஒரு வேப்ப மரமும் இருந்தன. அவற்றை தாண்டி கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் அடர்ந்து வளர்ந்திருந்த சப்போட்டா மரங்கள் இருந்தன. அவற்றிற்கிடையே மெல்லிய ஒற்றை பாதையொட்டி நடந்தால் 4-5 பர்லாங்கு தூரத்தில் சவுக்கு மரத்தோப்பு இருந்தது. 1/2 மைல் நடந்தால் நதியின் கரையை அடையலாம். மழை நாட்களில் தவிர நதியில் அவ்வளவாக தண்ணீர் இருக்காது. அமைதியான அந்த சூழ்நிலையையும் இயற்கை அழகையும் பார்த்த பிறகு மாதவனுக்கு உயிர் திரும்பி வந்தாற்போல் இருந்தது. தற்சமயம் முகாமை இந்த இடத்திற்கு மாற்றிக்கொண்டு விட வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டான். தன்னிடம் எப்படியும் கார் இருக்கிறது. 40 கிலோமீட்டர் தூரம் என்பது அதிக தொலைவும் இல்லை. காலையில் போய் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு இரவில் திரும்பி வந்துவிடலாம். பல ஆண்டுகளாக மனித சஞ்சாரம் இல்லாததால் வீடெல்லாம் பாழடைந்து போய் ஒட்டடை படிந்திருந்தது. காரை பெயர்ந்த சுவர்கள், வீட்டை சுற்றிலும் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுச் செடிகளும் கொடிகளும் புழு பூச்சிகளுக்கு வாசஸ்தலமாகி விட்டிருந்தன. அன்றே அங்கிருந்து போன மாதவன் 4 நாட்கள் கழித்து கம்பெனியிலிருந்து ஒருத்தனை அழைத்து வந்து வீட்டையெல்லாம் காட்டிவிட்டு எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசனை சொன்னான். பணத்தை பற்றி கவலைப்படாமல் வீட்டை சுற்றிலும் நல்ல தோட்டத்தை உருவாக்கச் சொன்னான். 2 மாதங்களில் வீட்டின் அமைப்பே மாறிவிட்டது. மரங்களுக்கு கீழே குவிந்திருந்த குப்பை கூளங்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது அந்த இடம் முழுவதும் கண்ணாடியைப் போல துப்புரவாக இருந்தது. சுண்ணாம்படித்து ஜன்னல்களுக்கும் கதவுகளுக்கும் பெயிண்ட் அடித்ததால் புதிய பங்களாவாக மாறிவிட்டது. திரும்பி வந்த மாதவன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு திருப்தியுடன் தலையசைத்தான். ஒரு சின்ன வேண்டுகோள் சார் என்றார் மேனேஜர். என்ன? நம் வீட்டிலிருந்து நதிக்கரைக்கு போகும் வழியில் சவுக்கு மர தோப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதற்கென்ன வந்தது? அதுக்கு ஒட்டினார் போல சின்ன ஓட்டு வீடு ஒன்று இருக்கு சார். இருந்தால்? ரொம்ப பழைய வீடு சார். அதை எப்படியாவது விலைக்கு வாங்கிவிட்டால் அங்கிருந்தே தோட்டம் போட்டுக்கலாம். மாதவனின் நெற்றி சுருங்கியது. ரொம்ப விலை இருக்காது சார். ரொம்ப பழைய வீடு, சிதிலமடைந்து போயிருக்கு. விலையை பற்றி பிரச்சனை இல்லை. விற்பதற்கு அவர்கள் சம்மதிக்க வேண்டாமா? அவர்கள் ரொம்ப ஏழை சார். நாம் கொஞ்சம் அதிகமாக ஆசை காட்டினால் முயற்சி செய்து பாருங்கள் என்றான். ஆர்வத்தோடு போன மேனேஜர் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பி வந்தார். அவர்கள் விற்பதாக இல்லையாம் சார். யாருடைய வீடு அது? ஹைதராபாத்தில் ஒரு ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்த ஊழியர் ஒருத்தருடையதாம். அவரை கூப்பிடு, நான் பேசுகிறேன். அவர் இப்போ இல்லையாம் சார். ரஜாக்கர் இயக்கத்தில் இறந்து போய்விட்டாராம். அவர் மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் சம்மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். அப்போ என்ன செய்ய முடியும்? இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். அங்கே தோட்டம் போட்டால் நன்றாக வரும். நீங்கள் கேட்டால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மாதவன் இதுவரை அந்த வீட்டு பக்கம் போனதே இல்லை. அவன் படுக்கை அறையில் இருந்து பார்த்தால் தொலைவில் அடர்ந்த காட்டுச் செடிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டிருக்கும் ஓட்டு வீட்டில் சமைத்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாக அவ்வப்பொழுது மாலை வேளையில் வளையம் வளையமாக புகை மேலே எழும்பிக் கொண்டிருக்கும். மாலையில் நதிக்கரை பக்கமாக காலார நடந்து போய்விட்டு திரும்பும்போது வேண்டுமென்றே சுற்றி கொண்டு அந்த பக்கமாக அந்த வீட்டிற்கு முன்னால் வந்தான். எந்த காலத்து கட்டிடமோ என்று சொல்லும்படியாக ரொம்ப பழசாக இருந்தது அந்த வீடு. சுண்ணாம்படித்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் போலிருந்தது. சிதலமடைய தயாராகி கொண்டிருந்தது. வீட்டிற்கு முன்னால் மண் தரையில் மெழுகி கோலம் போடப்பட்டிருந்தது. வாசல் கதவிற்கு வெளுத்து போன பழைய புடவையை திரைச்சீலையாக போட்டிருந்தார்கள். வீட்டிற்கு முன்பகுதியில் இருந்த பந்தலில் ஜாதி மல்லிகையானது படர்ந்திருந்தது. மேனேஜர் சொன்னது உண்மைதான். அந்த வீட்டை வாங்கிவிட்டால் அங்கே தோட்டம் மட்டுமே இல்லை, சின்ன வீடு கூட கட்டிக்கொள்ளலாம். அங்கிருந்து நதியும் அதற்கப்பால் இருந்த குறுங்காடும் கண்களுக்கு ரம்யமாக இருந்தன. வீட்டிற்கு திரும்பி வந்ததுமே மாதவன் மேனேஜரை கூப்பிட்டு, அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். தாயும் 2 குழந்தைகளும். குழந்தைகள் ஆனா பெண்ணா? 2மே தான். பெண் பெரியவள், பையன் சின்னவன். தாய்க்கு என்ன வயது இருக்கும்? 50ற்கு மேலே இருக்கலாம். பெண்ணுக்கு? மேனேஜர் தலையை சொரிந்து கொண்டார். நான் சரியாக பார்க்கவில்லை. அதிகமாக போனால் 25 இருக்கலாம். கல்யாணமாகவில்லையா? இந்த முறை அவர் காதை சொரிந்தார். தெரியாது சார்,
ஆண் பிள்ளை? நொண்டி பையன் சார். கட்டிலை விட்டு எழுந்திருக்க முடியாது அவனால். பின்ன யாருடன் பேசுவது? நீங்களே போய் அவர்களிடம் அந்த வீட்டை விற்றுவிட்டால் இந்த பக்கம் தெருவுக்கு பக்கத்தில் இருக்கும் நம் இடத்தை தருகிறோம் என்று சொல்லுங்கள். மேனேஜர் ஆர்வத்துடன் புறப்பட்டார். இதோ பாருங்கள், மாதவன் பின்னால் இருந்து கூப்பிட்டான். அந்த இடத்தில் சின்ன வீடு ஒன்றை கட்டித்தரும் பொறுப்பை கூட நாமே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள் என்றான். சரி. அடுத்த நிமிஷமே அங்கிருந்து மின்னல் வேகத்தில் மறைந்தார். 10 நிமிடங்கள் கழித்து தள்ளாடிக்கொண்டே திரும்பி வந்தார். மாதவன் என்ன என்பது போல பார்த்தான். லாபம் இல்லை சார், அவர்கள் விற்க மாட்டார்களாம். ஏனாம்? கொஞ்சம் அதிகமாக தருவதாக ஆசை காட்டவில்லையா? அந்த காரியத்தை எப்பொழுதோ பண்ணியாச்சு. ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த வீட்டு வழியாக பெரிய கால்வாயை வெட்டி நதியிலிருந்து நீர் வரவழைத்துக் கொள்ளப் போகிறோம் என்று பயமுறுத்துவதுதானே என்றான் மாதவன் கோபமாக. தான் எண்ணியது நடக்காவிட்டால் அவனுக்கு கோபம் வந்துவிடும். எப்படியாவது அதை சாதிக்கும் வரை உறக்கமே வராது. யாரை பயமுறுத்த முடியும் சொல்லுங்க? வீட்டில் இருக்கிறது பெண் பிள்ளைகள். எதற்கும் பிடி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் என்றால் இன்னும் சுலபம். மாதவனின் கண்கள் கடினமாக சிரித்தன. அவர்களை பார்த்தால் அப்படி மசியக்கூடியவர்களாக தெரியவில்லை, முணுமுணுத்தார் மேனேஜர். சரி, நானே பார்த்துக்கொள்கிறேன். அந்த விஷயத்தை தானே சுயமாக சமாளிப்பது என்று முடிவுக்கு வந்தான் மாதவன். மறுநாள் நதிக்கரையை நோக்கி போய்விட்டு திரும்பி வரும்பொழுது தோளில் ஈரத்துணிகளுடனும் இடுப்பில் குடத்துடனும் ஒரு பெண்மணி எதிர்பட்டாள். அவள் யார் என்று சுலபமாக ஊகித்து விட்டான். உங்கள் வீட்டு கொள்ளையில் கிணறு இல்லையா? அறிமுகத்தை வளர்த்து கொள்வதற்காக மென்மையான குரலில் கேட்டான். இல்லை, முற்றுப்புள்ளி வைத்தார் போல சொல்லிவிட்டு அவள் மளமளவென்று போய்விட்டாள். அத்தியாயம் 9. பிறகு தொடர்ந்தார் போல 2 நாட்கள் நதிக்கரையில் அவளுக்காக காத்திருந்து பார்த்தான். ஆனால் அவள் கண்ணில் படவில்லை. கடைசியாக துணிந்து தானே அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டான். வராண்டாவில் திரைக்கு பின்னால் நின்று கொண்டு மெதுவாக கைகளை தட்டினான். பதிலுக்கு உள்ளே இருந்து யாரது என்று குழந்தைத்தனம் இன்னும் மாறாத ஒரு ஆண் குரல் கேட்டது. கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? மாதவன் உள்ளே போகலாமோ கூடாதோ என்று தெரியவில்லை. அதனால் அழைத்தான். நீங்களே உள்ளே வாங்க. உள்ளிருந்த அழைப்பு வந்ததால் ஒரு வினாடி தயங்கிவிட்டு திரையை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். விசாலமான அறையில் பழங்காலத்து கம்பிகள் கொண்ட ஜன்னலுக்கு அருகில் கட்டில் மீது படுத்திருந்த சிறுவன் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு பொருள் பொதிய பார்த்தான். அவனுக்கு அதிகமாக போனால் 14 அல்லது 15 வயது இருக்கலாம். ஆனால் ஒல்லியாக இருந்ததால் அவ்வளவு கூட மதிப்பிட முடியவில்லை. என் பெயர் மாதவன். நான் வார்த்தையை இன்னும் முடிக்கக்கூட இல்லை. சிறுவன் மலர்ந்த முகத்துடன், அந்த பேய் வீட்டின் எஜமானர் தானே? வாங்க வாங்க, உங்களை பற்றி சாமிக்கண்ணு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கான் என்று நிறுத்திவிட்டு தொலைவில் இருந்த ஸ்டூலை விரலால் சுட்டிக்காட்டி, அதை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறீங்களா? என்னால் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முடியாது என்றான். இறுதி வார்த்தைகளில் லேசாக வருத்தம் தோய்ந்திருந்தது. மாதவன் ஸ்டூலை எடுக்கப் போனான். நீங்க ரொம்ப நல்லவர். என்னால் கட்டிலை விட்டு நகர முடியாதுன்னு தெரிந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க இல்லையா? மாதவன் திகைத்து போய்விட்டான். ஆனாலும் அவனை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்பதற்காக ஆமாம் என்று தலையை அசைத்தான். இப்படி என் அருகில் போட்டுக்கொள்ளுங்கள் ஸ்டூலை. ஜன்னலுக்கு அருகாமையில் தன் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த இடத்தை காட்டினான் அந்த சிறுவன். மாதவன் ஸ்டூலை கொண்டு வந்து அந்த இடத்தில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். நீங்கள் நான் ஊகித்தார் போலவே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இது போன்று மாநிறமாக இருப்பீங்கன்னு நினைக்கவில்லை. சிவப்பாக இருப்பீங்கன்னு நினைத்திருந்தேன். மாதவன் வீட்டை கண்களால் துழாவினான். பக்கத்தில் ஒரு அறை இருந்தது. உள்ளே சமையல் அறைக்குள் இன்னொரு கதவு தென்பட்டது. அதற்கு திரைச்சீலை இல்லை. அப்பாடா, கொஞ்சம் படித்தவங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. மாதவனை கண்குளிர பார்த்து கொண்டே சொன்னான். இந்த வீட்டுக்கு பெரியவர்கள் யாரு? மேலும் தாமதிக்காமல் நேராக விஷயத்திற்கு வந்துவிட்டான். நான் தான். என்ன வேண்டும் உங்களுக்கு? பெருமையாக வந்தது பதிலும், அதைத் தொடர்ந்து கேள்வியும். மாதவன் வியப்புடன் பார்த்தான். வீட்டிற்கு பெரியவங்க என்றால் வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைதானே? என்னை தவிர இந்த வீட்டில் வேறு ஆண் பிள்ளை கிடையாது. கட்டிலை விட்டு எழுந்திருக்க முடியாவிட்டாலும் இந்த பெரிய மனிதனின் தோரணையில் கம்பீரத்திற்கு குறைச்சல் இல்லை. மாதவன் மௌனம் வகித்தான். அந்த சிறுவனை பார்த்ததுமே அவன் எண்ணமெல்லாம் தலைகீழாகிவிட்டது. அவ்வப்பொழுது ரேடியோ சத்தம் கேட்கிறதே, உங்கள் வீட்டிலிருந்து தானா கேட்டான் திரும்பவும். ஆம் என்று தலையை அசைத்தான் மாதவன். நான் அப்பொழுதே நினைத்தேன். இல்லாவிட்டால் வேறு எங்கிருந்து கேட்கும்?
இந்த ஊரில் இருக்கின்ற பட்டிக்காடுகளுக்கு ரேடியோன்னு ஒன்று இருக்கிறது கூட தெரிந்திருக்காது. நீங்கள் இந்த ஊர் இல்லையா? ஆர்வம் தாங்காமல் கேட்டான். எங்கள் ஊரா? இது எப்படி எங்கள் ஊராகும்? நீங்கள் என்னை சரியாக பாருங்க, நான் இந்த ஊர்க்காரனை போலவா இருக்கிறேன்? மாதவன் இல்லை என்பது போல தலையாட்டினான். பின்னே ஏன் கேட்கிறீங்க? எங்கள் அப்பா நவாப்பிடம் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார். ஜமீன்தார் ஹோதாவில் வளர்ந்த குடும்பம் எங்களுடையது. அஃப்கோர்ஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு வையுங்க. மாதவனால் உண்மையாகவே நம்ப முடியவில்லை. ரஜாக்கர் இயக்கத்தில் எங்கள் அப்பாவை சுட்டு கொண்டு விட்டார்கள். அப்பா இருந்தபோது ரொம்ப வசதியாகத்தான் இருந்தோம். அவர் போய் அந்த ரகளையெல்லாம் ஓய்ந்ததுமே கடங்காரர்கள் சூழ்ந்து கொண்டு கடைசியில் வீட்டில் உள்ள மேஜை நாற்காலிகளை கூட விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சிறகொடிந்த பறவைகளாய் புயலில் சிக்கிக் கொண்டோம். நானும் எங்கள் அக்காவும் மட்டும் எஞ்சி நின்றோம். அவன் குரலில் வேதனை இழையோடியது. தற்சமயம் இந்த வீட்டை தவிர வேறு எதுவும் இல்லையா? இல்லை. அப்படி பார்த்தால் இந்த வீடு கூட எங்களுடையது இல்லை, எங்கள் வேலைக்காரனுடையது. அவ்வப்பொழுது எங்கள் அப்பா அவனுக்கு நிறைய பணம் தருவார். அந்த பணத்தை கொண்டு வாங்கியது இது. ஆனால் ஒரு தடவை கொடுத்து விட்டதை திரும்பி வாங்கிக் கொள்வது அழகா என்ன? ஆனால் என்ன செய்வது? நானோ இப்படி கட்டிலை விட்டு எழுந்திருக்க முடியாதவன் ஆகிவிட்டேனே. என்னவாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா? சிறுவனின் முகத்தை பார்க்கும்போது மாதவனுக்கு சொல்லொண்ணாத இரக்கம் ஏற்பட்டது. இல்லை, ரஜாக்கர் இயக்கத்தில் எங்கள் அப்பாவையும் வேலைக்காரனையும் சுட்டபோது பயந்து போய் சுவர் ஏறி குதிக்கப் போய் பிடி தவறி கீழே விழுந்து விட்டேன். முதுகுத்தண்டில் எங்கேயோ எலும்பு முறிந்து போய்விட்டது. இடையில் வந்த ஊனம் எவ்வளவு பயங்கரமானது என்று மாதவன் அறிவான். அதனால்தான் டாக்டர்கள் யாரிடமும் காட்டவில்லையா என்று கேட்டான். காட்டாமலா? எங்கள் அக்கா உடம்பில் இருந்த கொஞ்சம் நஞ்ச தங்கம் கூட எனக்காகவே செலவாகிவிட்டது. பிரயோஜனம்தான் இல்லை. வறுமை எங்களை பிடித்து கொண்டு விட்டது. சில சமயம் தோன்றும், இந்த மாதிரி நடைப்பிணமாக வாழ்வதைக் காட்டிலும். தொண்டை அடைத்ததால் நிறுத்தி கொண்டு விட்டான். பாவம், எவ்வளவு வேதனைமயமான சம்பவம். அவனை பார்த்தால் வாழ்க்கை மீது நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய வழியில்லாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டியிருக்கிறதே என்று வருந்துவது போல தோன்றியது. மாதவனுக்கு அந்த குறுகிய அறிமுகத்திலேயே அந்த சிறுவனிடம் இனம் புரியாத அபிமானம் ஏற்பட்டது. தன்னால் முடிந்த உதவியை அந்த சிறுவனுக்கு செய்தே ஆக வேண்டும். உங்க அக்கா படிக்கவில்லையா? மாதவன் கேட்டான். படிக்காமலா? எங்க அக்காவை போன்ற புத்திசாலி 100க்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டார்கள். கண்கள் அகல விரிய பதிலளித்தான் சிறுவன். படிப்புக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கப்பா. உண்மைதான். எங்க அக்கா BA பாஸ் செய்திருக்கிறாள். மாதவனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. BA பாஸ் செய்திருக்கிறாளா? அப்படியென்றால் ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா என்றான். செய்யலாம், ஆனால் விருப்பமில்லை. பார்க்க போனால் பட்டணத்தை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனோ தெரியவில்லை, அவன் முகத்தில் திரும்பவும் வேதனை குடிகொண்டது. ஏன்? பிடிக்காவிட்டால் வேறு ஊருக்கு போகலாம் இல்லையா? சட்டென்று ஏதோ சொல்ல வாயை திறந்த சிறுவன் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே, நீங்க பழையாள்தான். என் வாயால் எங்கள் வீட்டு ரகசியத்தையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறீங்களே என்றான். அடடா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனாலும் இதெல்லாம் ஒரு ரகசியமா என்ன? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. நான் புது ஆள் என்பதால் எனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதானே என்றான் சமாளிப்பது போல. சிறுவன் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான். ஆனால் திரும்பவும் வாயை திறக்கவில்லை. உரையாடல் திடீரென்று நின்றுவிட்டது. சற்று நேரம் கழித்து மாதவன் போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான். அவன் புறப்பட திரும்பிய போது பின்னால் இருந்து, நீங்க தவறா நினைக்காமல் இருந்தால் உங்க ரேடியோவை இன்னும் கொஞ்சம் சத்தமாக வைக்க முடியுமா? எனக்கு பாட்டு என்றால் உயிர் என்றான் சங்கோஜத்தோடு. கட்டாயம், ஆனால் அது ரேடியோ இல்லை, டிரான்சிஸ்டர். வேண்டுமானால் நாளைக்கு கொண்டு வந்து தருகிறேன். நிஜமாகவா என்றான் முகம் மலர. பிறகு நீங்கள் திரும்பி போகும்பொழுது ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு போயிடுங்க. ஒரு முறை பார்த்துவிட்டு தந்து விடுகிறேன் என்றான் ஆர்வத்துடன். சரி என்று போக திரும்பியவன், அது சரி, உன் பெயர் என்ன? நான் இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லையே என்றான். வாசுதேவன். அக்கா எல்லோரும் வாசு என்று அழைப்பார்கள். நீங்களும் அப்படியே கூப்பிடலாம், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றான் உற்சாகத்துடன். மாதவன் வாசலை தாண்டும் போது பின்னால் இருந்து, நாளைக்கு வர மறந்து போய்விட மாட்டீர்களே என்ற குரல் கேட்டது. மறக்க மாட்டேன் என்பது போல தலையை அசைத்துவிட்டு திரும்பி வந்து விட்டான். வீட்டிற்கு திரும்பி வந்த பிறகுதான் அவனுக்கு போன காரியத்தை மறந்து போய்விட்டது நினைவுக்கு வந்தது.
மறுநாள் அந்த காரியத்தை முடித்துக்கொள்ள முடிவு செய்தான். அத்தியாயம் 10. மறுநாள் சரியாக அதே நேரத்திற்கு போய் டிரான்சிஸ்டரை தந்துவிட்டு அதை எப்படி உபயோகிப்பது என்று சொல்லி தந்தான். வாசு ரொம்ப புத்திசாலி. ஒரு முறை சொல்லிக் கொடுத்ததுமே புரிந்து கொண்டு விட்டான். திரும்பவும் உரையாடலில் காலம் கழிந்தது. வாசுவுக்கு புத்தகங்கள் என்றாலும் விளையாட்டு என்றாலும் உயிர். சினிமா என்றால் கேட்கவே வேண்டாம். பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது எல்லாவற்றிலும் முதலாவதாக வருவான். அந்த நாட்களை பற்றி சொல்லத் தொடங்கிய போது அவன் கண்களில் கிர்ரென்று நீர் சுழன்றது. எத்தனையோ நாட்களாக அடக்கி வைத்து கொண்டிருந்த வேதனையை மாதவன் துருவி கேட்காத போதும் வெளியே சொல்லத் தொடங்கிவிட்டான். வீட்டில் யாரும் இல்லை போலிருக்கே. பேச்சை மாற்ற விரும்பி கேட்டான். அவன் வந்து ரொம்ப நேரமாகியும் எந்த சத்தமும் கேட்கவில்லை. யார் இருப்பார்கள்? ஆயா தண்ணீர் எடுத்து கொண்டு வர போயிருப்பாள். ஆயாவா? ஆமாம். ஏன், அம்மான்னு நினைத்து விட்டீர்களா? எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைத்து கொள்ளணும் என்ற எண்ணம்தான் எங்களுக்கும். பெற்ற தாயை விட அதிகம் எங்கள் ஆயா. சொந்த தாயை நாங்கள் பார்த்தது கூட இல்லை. அக்கா என்றால் ஆயாவுக்கு உயிர். என்னையும் விட. மாதவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அக்கா நிலத்தை பார்வையிட போயிருப்பாள். நிலத்தை பார்வையிடவா? வாசு பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கி குண்டாக வெடித்து கொண்டிருந்தது. ஆமாம், நிலம் என்றால் இது பெரிய சாகுபடி என்று நினைக்காதீங்க. காய்கறி தோட்டம். எங்கள் சந்தியா அவற்றை பட்டணத்திற்கு அனுப்பி விற்று வருகிறாள். மாதவன் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். யாரிடமிருந்தாவது வெறுமனையே பெற்றுக்கொண்டால்தான் தவறு. திருடினால் குற்றம். அநியாயமாக சம்பாதித்தால் பாவம். பணம் சம்பாதிக்க குணத்தை இழந்தால் வெட்கப்படணுமே தவிர உழைத்து பிழைப்பதால் யாருக்குமே தலைவணங்க தேவையில்லை என்பாள் எங்கள் அக்கா. அக்காவை பற்றி பேசும்போது வாசுவின் கண்கள் பெருமையுடன் பளிச்சிட்டதை மாதவன் கவனிக்க தவறவில்லை. ஆனால் வேலைக்கு போகலாம் இல்லையா? பேச்சு மறுபடியும் நேற்றைய இடத்தில் வந்து நின்றது. போகலாம்தான். எங்கள் நிலைமை மோசமாகிவிட்ட பிறகு அக்கா 2-3 இடங்களில் வேலை பார்த்தாள். ஆனால் ஆபீஸில் அவளை தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க விடாமல் அனாவசியமான விஷயங்களில் எல்லாம் தலையிட்டு வந்தார்கள். மேலதிகாரிகள் எல்லை மீறி நடந்து கொண்டார்கள். எங்க அக்காவுக்கு ஏற்கனவே மென்மையான சுபாவம். அந்த தொல்லைகளை எல்லாம் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் வேலை பார்க்க வேண்டி தலையெழுத்தை நினைத்து இரவுகளில் அக்கா அழுது கொண்டே இருப்பாள். அக்கா வருத்தப்பட்டால் ஆயாவால் தாங்க முடியாது. அருகில் இழுத்து அணைத்து கொண்டு வேலைக்கு போகாவிட்டாலும் வாழ முடியும் என்று தைரியம் சொல்லுவாள். கடைசியில் ஆயாவின் வற்புறுத்தலின் பெயரில்தான் இந்த ஊருக்கு வந்தோம். இந்த காய்கறி தோட்டம், இந்த வியாபாரம் எல்லாம் ஆயாவின் யோசனையில்தான். உழைப்பு ஒன்றுதான் தவிர அன்றிலிருந்து எங்களுக்கு குடும்பம் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழிந்து கொண்டிருக்கிறது. வாசுவின் மூலம் இந்த கதைகளையெல்லாம் கேட்ட மாதவன் ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். பிறகு போய் வருவதாக சொல்லி எழுந்தான். அதற்குள் ஆயா தோளில் ஈரத்துணிகளோடும் இடுப்பில் குடத்தோடும் உள்ளே வந்தாள். மாதவன் அவளை பார்த்ததும் நின்று விட்டான். ஆயா, நேற்று நான் சொன்னேனே, அவர்தான். அந்த பேய் பங்களாவை கடவுளின் இருப்பிடமாக மாற்றி அமைத்திருப்பவர். பெயர் மாதவன். வாசு உற்சாகமாக அறிமுகம் செய்து வைத்தான். மாதவன் நட்புடன் சிரித்தான். ஆயா பதில் எதுவும் சொல்லாமல் பார்த்தும் பார்க்காதது போல அங்கிருந்து விருட்டென்று உள்ளே போய்விட்டாள். டிரான்சிஸ்டர் எடுத்துக்கொண்டு போகவில்லையா? பின்னால் இருந்து வாசுவின் குரல் கேட்டது. வேண்டாம், நீயே வைத்துக்கொள், நாளைக்கு வாங்கிக் கொள்கிறேன். மாதவன் வெளியே வந்து விட்டான். வாசுவிடமிருந்து வெளியே வந்த மாதவனுக்கு அதற்குள் வீட்டிற்கு திரும்பி போகணும் என்று தோன்றவில்லை. காலார நதிக்கரை பக்கமாக போனான். அவன் இந்த ஊருக்கு வந்ததுமே மனதை கவர்ந்த இடங்களில் ஒன்று நதிக்கரை. அந்த இடமெல்லாம் புதர்கள். அந்த புதர்களை பிணைத்திருக்கும் காட்டுக்கொடிகள். அமைதியான அந்த சூழ்நிலையில் பறவைகளின் சத்தமும் காற்றின் சீற்றமும் தவிர வேறெந்த சத்தமும் இருக்கவில்லை. மாலை நேரத்தில் அந்த இடத்தில் ஒற்றையாக இருந்த ஒரு மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நதிக்கரையில் அஸ்தமித்து கொண்டிருந்த சூரியனையும் அது பரப்பிய ஒளிச்சிதறல்களையும் தண்ணீரில் தெரியும் பிம்பத்தையும் பார்த்து கொண்டே இருப்பது அவனுக்கு பழக்கமாகிவிட்டிருந்தது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்றுதான் அவன் மனம் அமைதியாக இருந்தது. சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்தில் பேண்ட் ஜேப்பில் கைகளை விட்டுக்கொண்டு தலை குனிந்தவாறு அப்படியே நடக்கத் தொடங்கினான். எவ்வளவு தூரம் நடந்திருப்பானோ அவனுக்கே தெரியாது. திரும்ப திரும்ப வாசுவின் வார்த்தைகளே நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. எவ்வளவு வித்தியாசமான குடும்பம். கௌரவமான குடும்பத்தில் பிறந்துவிட்டு கொஞ்சம் படித்த பெண்ணாக இருந்தும் இதுபோல் உலகத்தை விட்டு வெகு தொலைவிற்கு வந்துவிட்டார் போல இந்த மாறு மூளைக்கு வந்து வசிக்க வேண்டிய தலையெழுத்து ஏனோ? வாசு சரியாக சொல்லவில்லை. இதற்கு பின்னால் ஏதோ பலமான காரணம் இருக்கிறது. மாதவனுக்கு ஏனோ
அந்த பெண்ணை நேரில் காண வேண்டும் என்று தோன்றியது. சந்தியா, எவ்வளவு அழகான பெயர்! தலை குனிந்தபடி ஏதோ நினைப்பில் வந்து கொண்டிருந்தவனுக்கு வித்தியாசமாக ஏதோ சத்தம் கேட்டது. அது என்ன என்று தெரிந்து கொள்ள நிமிர்ந்து பார்க்க போனான். அதற்குள் எதிரே இருந்து வேகமாக ஓடி வந்த ஒரு நபர் மாதவனின் மேல் மோதிக்கொண்டதும், அந்த நபர் மாதவனை பிடித்து ஒரு பக்கமாக தள்ளியதும், அந்த மோதலுக்கு இருவரும் சேர்ந்து கீழே விழுந்ததும் நொடியில் நிகழ்ந்து முடிந்து விட்டன. பார்த்து கொண்டிருந்த போதே கூர்மையான கொம்புகள் கொண்ட மாடு ஒன்று புஸ் புஸ் என்று சீறிக்கொண்டே அந்த பக்கமாக ஓடிப்போயிற்று. அந்த நபர் தன்மேல் வந்து மோதி தன்னை பிடித்து ஒரு பக்கமாக இழுத்திருக்காவிட்டால் அந்த மாடு வந்து தன்னை குத்தும் வரையிலும் அவனுக்கு தெரிந்தே இருக்காது. அவனுக்கு பகீர் என்றது. சட்டென்று தன்மேல் வந்து மோதியது யார் என்று பார்த்தான். ஒரு வினாடி உலகமே நின்று விட்டது. காற்று கூட ஸ்தம்பித்து விட்டது. அவன் மார்பின் மீது குறுக்கே விழுந்து சட்டையை இரு கைகளாலும் பலமாக பிடித்து கொண்டு பயத்தால் அவனுக்கு நெருக்கமாக ஒண்டிக்கொண்டே இன்னும் கண்களை மூடிக்கொண்டிருந்த அந்த நபர் ஒரு பெண். மாதவன் கண்களை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். இருவருள் முதலில் தேறிக்கொண்டது அந்த பெண்தான். எழுந்து சரியாக உட்கார்ந்து ஆடைகளை தட்டிவிட்டு கொண்டாள். எதிர்பாராமல் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தால் வெட்கத்தால் நிமிர்ந்து பார்க்கவும் முடியாமல் தலைகுனிந்தவாறு இருந்தாள். மாதவன் கூர்ந்து பார்த்தான். அகன்ற முகம், திருத்தி அமைத்தாற் போன்ற மூக்கு, இளமையால் பூரித்திருந்த உடல்வாகு. சாரி, லேசாக முணுமுணுத்தாள் அந்த பெண். மாதவன் திடுக்கிட்டு பார்த்தான். நீங்கள் வாசுவின் அக்காவா? அவள் சட்டென்று நிமிர்ந்தாள். மேலுதட்டில் இருந்த மச்சம் பளிச்சென்று தெரிந்தது. மாதவனின் இதயம் லயம் தப்பியது. அதே மீன்விழிகள், அதே முகம். எத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்த்தாலும் அவனால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த முகம். நீங்கள் மாதவனுக்கு வார்த்தைகள் தடுமாறின. அந்த பெண் கண்ணிமைக்காமல் பார்த்தாள். உலகமே நின்றுவிட்டது. ஆனாலும் நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மாதவனின் இதழ்களில் மெல்ல புன்னகை தவழ்ந்தது. இந்த கதையோட முதல் பாகத்தை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சியா அடுத்த பாகத்தை கேட்கணும்னா இந்த வீடியோட இறுதியில அடுத்த பாகத்துக்கான கார்டு ஃப்ளாஷ் ஆகும். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும், நேர இதோட அடுத்த பாகம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இதோட அடுத்த பாகத்துக்கான இணைப்பை நான் கொடுத்துருக்கேன். அதுபோக என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் அந்த நாவலுக்கான முதல் பாக வீடியோவோட லிங்க்கும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் முதல் பாகத்தை தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட விளக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் கேட்க போகிற கதையோட முதல் பாக வீடியோவும் கீழே இருக்கும். அதே மாதிரி அடுத்த பாக வீடியோவும் கீழே இருக்கும். ஓகே, அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.